கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்லுங்க. வர்ஷிப் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்களா? ஆமா. எனர்ஜி அதிகமாகுதா? ஆகட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தாரு, காற்றை அடக்கினாரு, கற்பாறையை பிளந்தாரு, தண்ணீரை வர வச்சாரு, செங்கடலை ரெண்டா பிளந்தாரு, யோர்தான் நதி பின்னாக பார்த்து ஓடி போயிருச்சு. ஆமென். கடலை பார்த்து சொன்னாரு, உன் அலையின் பெருமைகள் இந்த எல்லையோடு அடங்கட்டும்னாரு. அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷமா எவ்வளோ வேகமாக வந்தாலும், ரொம்ப அசைவோடு வந்தாலும் சுனாமின்ற பேரில் ஒரு லெவல் தான் வர முடியுது, அதை தாண்டி வரவே முடிய மாட்டேங்குது. கர்த்தருடைய வார்த்தை இயற்கை கீழ்ப்படியுது. ஆமென். மனுஷங்க தானே விட மாட்டேங்கிறோம். அவரால் கூடாத காரியம் ஒன்று பிள்ளைன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது நல்ல கையை தட்டியும் பக்கத்துல தட்டு தட்டி சொல்லுங்க, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றும். சொல்லுங்க. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. சொல்லுங்க. கூடுமே கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து நித்திரை மயக்கத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தள்ளே சொல்லுங்க பார்ப்போம். இல்லை தூய தமிழில் பேசினா ஏமாந்துருக்குன்னு எதிர்பார்த்தேன். தெளிவாக தான் இருக்காங்க. நம்ம ஸ்பெஷலாக கணியம் படிச்சாச்சு, எதில் நிறைய ப்ராக்டிஸாக இருக்காங்களோ இல்லையோ, தூரம்லே அதில் நல்ல ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்கன்னா ஒரு ஆல்நெட் பிளேயர் தவறாமல் ஸ்டேஜில் நிற்கிற ஒரு 4 பேராவது தவறாமல் சொல்லிடுவாங்க. தூங்குறவங்க எல்லாரும் அதான் ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பில்டப்லாம் கொடுத்து பண்ணேன். ஒரு 2 பேரை தான் ஏமாந்தாங்க. பரவாயில்ல, கர்த்தருடைய நாள் வரும் என்று சொல்லி விழித்திருக்கிறவர்கள் வாக்கியவான்கள். ஆமென். அப்படின்னா தூங்காமல் அப்படியே கண்ணை மொட்டை முடிச்சு நிற்கிறதில்ல. அது வந்து கர்த்தருடைய வருகை என்று வருவார் என்று சொல்லி ஆயத்தமாய் விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றப்போ அப்படி தூங்காமல் இல்லை ரட்சிப்பின் உணர்வை அடைந்து தன் ஆவியில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்கென்று விழித்திருக்கிறவர்கள், இந்த ஸ்பிரிட் ஆவியில் இன்றைக்கும் உற்சாகமாக இருக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரைட். நம்ம
கர்த்தருடைய வார்த்தை நேரம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். கடந்த இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக என்ன கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு? எவ்ரி வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயர். என்ன கூட்டம்? சுத்திகரிப்பு கூட்டம். எந்த அளவுக்கு சுத்திகரிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க கொஞ்சம் எனக்கு. நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு சுத்திகரிச்சிருக்கிறீங்க? சரி, சுத்திகரிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க கொஞ்சம். நிறைய டைம் கிறிஸ்தவத்தில் நிறைய வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம், அந்த வார்த்தைக்கு மீனிங்கே தெரியாது. ஆமாம் இல்லையா? ஜான்சன் தான் இதை பற்றி நிறைய, ஏன்னா இவர் நான் நிறைய ஸ்டேஜ் ஏறுறதை விட இவர் நிறைய ஏறினதா ஜாஸ்தி. அவர் மியூசிஷியன் மாத்திரம் இல்லை, ஒரு பாஸ்டரும் கூட ஆந்திரா பகுதியில் போகிறாரு, சபைகளில் கூப்பிட்றாங்க, பிரசங்கம் பண்ணுறாரு, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். பிரசங்கம் மட்டும் இல்லை, போதிக்கிறார், சொல்லி தராரு. ஆமாம், அது மட்டும் இல்லை, மியூசிஷியன்னா நிறைய பார்க்காத ஸ்டேஜில் பார்க்காத ஊழியக்காரனும் கிடையாது. ஆமாம், கிறிஸ்தவத்தில் அநேக நேரம் ஒரு சில ஆவிக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு யார் ஆவிக்குரிய வார்த்தைன்னு பேர் வச்சானே தெரில எனக்கு. அந்த அறிவலை கண்டுபிடிச்சா எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு சில ஆவிக்குரிய வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம், ஆனால் அதுக்கு மீனிங்கே தெரியாது. தாவீது சொல்றாரு, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான். ஈசோப்புனானது பொன்வண்டு சோப்பு மாதிரி, அது ஒரு சோப்பு, அப்படி தானே? வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்ற மாதிரி இல்லை. தெரியுமா அது உங்களுக்கு? வாஷிங் பவுடர் நிர்மா தெரியுமா? ஆமாம், நானும் சின்ன வயசில் டிடி டிவியில் அதுதான் பார்த்துது. ஆமாம், ரொம்ப ஃபேமஸான அட்வர்டைஸ். ஒரு பொண்ணு வெள்ளை கலரில் ஃப்ராக் போட்டு டான்ஸ் ஆட வந்துட்டு அப்படி பார்த்துருக்கீங்களா? அடுத்த செய்தியில் வசனம் கேட்பேன், தெரியுமா? அப்போ கேட்பேன், அதே மாதிரி மண்டை ஆடணும். ஆமாம், தெரியும் பாஸ்டர், அப்போ சொல்ல வசனத்தையும் கூட. ஆமாம், அப்போது என்னது ஈசோப்புன்னு என்ன தெரியுமா? அது ஒரு செடி, பயங்கர கசப்பான ஒரு செடி. அதை வந்துட்டு அம்மியில் போட்டு இடித்து கசக்கி அதில் சாறு எடுக்கணும். அந்த சாறுனால் தான் உடம்பை ஃபுல்லாக கழுவணும். இது இல்லாமல் அவன் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய தேவாலயத்துக்குள்ளே ஒரு ஆசாரியன் போகவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் சுத்திகரிக்கக்கூடிய முறைகள் நிறைய இருந்தது. எபிரேயர்ல வாசிக்கிறோம், ஆசாரித்துவத்தினுடைய உபதேசங்கள் மாற்றப்படுமானால் ஆசாரித்துவமும் மாற்றப்பட்டாயிற்று. பழைய ஏற்பாட்டு லேவியர்கள் இப்ப இல்ல, பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தின் சிஸ்டம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இந்துக்கள் கோயில் பார்த்தீங்கன்னா எப்படி கட்டியிருப்பாங்க? நுழைவு ஸ்தலம், பிரகாரம், கருவறை. தெரியுமா தெரியாதா? ஆமாவா இல்லையா? யாரா அவனுக்கு இது சொல்லி கொடுத்ததுன்னு கேட்டேன். நான் ஒரு முறை சென்னைக்கு சர்ச், சண்டே ஈவினிங் சென்னை சர்ச் முடிச்சுட்டு ட்ரெயினில் ஏறினோடனே பயங்கர தலைவலி, பயங்கர தலைவலி. நான் மாத்திரை போட்டு தான் போனேன்னே, போகும்போதே ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப தலைவலி ஜாஸ்தியாகிடுச்சு. லித்திஷ்ட சொல்லிட்டேன். லித்திஷ் எப்பவுமே என் கூட ரெகுலராக ட்ராவல் பண்ணுறான் தம்பி, கத்திரன் ஆஸ்வதிக்கிட்டோம். ஒரு நாள் கூட நான் அவனை கட்டாயப்படுத்தினதெல்லாம் கூப்பிட்டதும் கிடையாது, ரெகுலராக ட்ராவல் பண்ணுவான் என் கூட. அப்போது நான் சொல்லிட்டேன், டே ட்ரெயினில் என்ன தூங்க போகிறேன், காட்பாடி வரும்போது எழுப்பிடு அப்படின்ட்டு ட்ரெயினில் ஏறி போய் உட்கார்ந்தோன்னு நாங்கள் 2 பேர் ரிசர்வ் பண்ணிட்டோம் சீட்டு. ஆப்போசிட்டில் 2 பேர், ஒரு வாலிப பையனும் ஒரு வயசானவர். ஒருத்தர் வயசானவர்னா ஒரு 60 வயசு இருக்குமா, 60 வயசு இருக்கும், உட்காந்துக்கிறாரு. அவர் காஷ்மீர், லண்டன் நிறைய இடத்துக்கு போயிருக்காரு, பசங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க. நான் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறப்போ அவர் ஏதோ இந்த விஜய் கட்சி ஆரம்பித்தான்ல, அந்த நியூஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தார். நான் தெரியாதனமாக பேசி கொடுத்துட்டேன். அவர் அந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி மகாபாரதம் வரைக்கும் போய் பிஜேபி சப்போர்ட்டர். அவர் விஜய் கட்சி பிடிக்கல, நான் பிஜேபி தான் சப்போர்ட்ரு, மோடியை போல ஒரு நல்ல அரசாட்சி கிடையாது அப்படி இப்படின்ட்டு. நல்ல வேலை எங்கள் அப்பா நீ ட்ராவல் பண்ணல, ட்ராவல் பண்ணியிருந்தா நீ ஒரு கொலையே விழுந்திருக்கும். ஆமாம் ரைட்டா? வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க, ஆவிக்குரிய செய்திகளோடு அதிகமாக பிஜேபி வெறுப்பு செய்திகள் நிறைய வந்துருக்கும்ல. ஆமேன் ராம்பரு, உங்களுக்கு விரோதம் எங்கேயும் இல்லைப்பா, இங்கே தான் பண்ணலாம்பா. நிறைய பேர் எட்டி பாருங்க, விஜய் தான், வேற யாரும் இல்லை. கத்த ஆஸ்வதிப்பார் தம்பி. அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் சொல்ற, ராமாயணத்தின் காலத்திலேயே இன்டர்நெட் இருந்துச்சு தெரியுமா அப்படின்றான். அன்னைக்கே மிசைல் விட்டாங்க தெரியுமா அப்படின்றான். ஐயோ, இந்த பைத்தியக்காரனை விட்டா நம்மளை பைத்தியக்காரன் ஆகிடுவான், இவனை உட்கார வச்சு காலி பண்ணாமல் தூங்க மாட்டேன் இன்னைக்கு அப்படின்ட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எங்கே தூங்குறது, காட்பாடி வந்து இறங்கிட்டேன் கீழே நான். ஆமாம், அவரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா கேட்டேன். கொஞ்ச நேரம் கேட்டே இருந்தேன், அவரும் நிறைய பேசிகிட்டே இருந்தார். நானும் சைலண்ட்டாக சரி கட் பண்ணிடலாம், முடிச்சிக்கலான்னு பார்த்தா அவரு என்கிட்ட மகாபாரத்தை பற்றி சொல்லி கொடுத்து, நீங்கள் கிருஷ்ணரை நம்புக தம்பின்றான். ஆட்டி எடுப்பு வீடு விளக்கமாற, யாருக்கிட்ட வந்து கிருஷ்ணர் நம்பா டேய். நான் திருப்பி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். கிருஷ்ண பகவான் என்ன சார் பண்ணாருன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணாருன்னு கேட்டேன். நான் கேட்ட அந்த துணியில் புரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன யாருன்னு தெரியாது. நான் இந்த செட்டப் பார்த்தீங்களா, கருப்பு ட்ரெஸ்ஸு, மொட்டை, ஒரு தாடி. நிறைய பேர் என்ன பார்த்து ஆப்போசிட்டில் முஸ்லீம் வரும்போதெல்லாம் என்ன யாருன்னே தெரியாது, பைக்கில் போகும்போதெல்லாம் அப்படின்னு பாங்க.
என்னையாண்டா விஷ் பண்ற? சரி, அவன் தமிழ்ல சொன்னாலும் உருது மொழியில சொன்னாலும் ரட்சிக்கப்படாதவங்க கூட எனக்கு சமாதானம் சொல்லிட்டு போறான். சலாம் அலைக்கும்னு அர்த்தம் சமாதானம் உண்டா. சாலேம் பைபிள்ல எபிரேய வார்த்தை. சாலேம் அப்படின்னா சமாதானம். சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன ராஜா? அவரு சமாதானத்தின் ராஜா. நானும் முட்டி முட்டி சோத்திரம் சொல்லாத பிரைஸ் லார்ட் சொல்லாத, சமாதானம் சொல்லுன்னு சொல்லி கொடுத்து சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு போனா சீக்கிரமா சொல்றாரு. இயேசு வரத்துக்குள்ள உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு ஒருத்தர். கவலைப்படாதீங்க, அவரையும் கத்திர ஆசீர்வதிக்கிட்டோம், சபையும் கத்திர ஆசீர்வதிக்கிட்டோம். ராமேன்னு சொல்ல மாட்டீங்க. வேணானா போ, கத்திர ஆசீர்வதிக்கிட்டோன்னு சொன்னேன். என்ன கவி ரொம்ப வேடிக்கை பார்க்குற மாதிரி தெரியுது. ஏன் மைக்கோ மண்டைக்கு ரீச் ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். ஆமா, நல்லா ராமேன்னு சொல்லுங்களேன். ரைட்டா? அப்போ நிறைய அவர்கிட்ட பேசி அவங்க ஏதோ கேட்டுகிட்டே இருந்தான் பக்கத்தில் வந்து. நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசி கடைசி நான் கடவுள்னா யாருன்னு பார்க்குறேன், அந்த கடவுள் இயேசு தான் நான் ஏன் நம்புகிறேன் அப்படின்ட்டு ஃபுல்லாக சொன்னோன்னா அவருக்கு பேச வார்த்தையே இல்லை. எங்கள் ஆசான் கிட்ட கேட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் நம்பர் தாங்கன்ட்டு வாங்கிட்டு போனவர் தான். இது வரைக்கும் ஒன்றும் என்ன கேட்டார் என்ன சொன்னாருன்னு தெரியல. அவர்கிட்ட நான் கேட்ட ஒரு கேள்வி தான், நீங்கள் கோயில்ன்ற பேரில் கிராமத்து ஊர் நாட்டு கோயில்களாக இருந்தாலும் இல்லாட்டி வந்து இந்த திருச்செந்தூர் மேல்மனையூர்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய பெரிய கோயில்களாக இருந்தாலும் ஒரே பேட்டர்ன் தான் கிட்டி வச்சிருக்கிறேன். நுழைவு ஸ்தலம் ஒன்று இருக்கும், பிரகாரம் ஒன்று இருக்கும், சுற்றி வர்றதுக்கு உள்ள கருவறை ஒன்று இருக்கும். இது உங்களுடைய பகவத்கீதை இல்லையா, புராணங்கள் இல்லையா, மகாபாரதத்திலையா எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஏன்னா ஒரு கோயில் தவறாமல் எல்லா கோயிலும் இப்படி தான் கட்டணும்னு கட்டி வச்சிருக்கல, எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவர் ஒன்றுமே பதிலே சொல்ல முடியல, திரு முடிச்சாரு. அப்போ நான் சொன்னேன், எங்களுடைய பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நுழைவு ஸ்தலம் அதெல்லாம் சுற்றி மக்கள் இருப்பாங்க, பரிசுத்த ஸ்தலம் ஆசாரியர்கள் மட்டும் உள்ள வருவாங்க, மகா பரிசுத்த ஸ்தலம் பிரதான ஆசாரியன் மட்டும் உள்ள போவான். அதே பேட்டர்ன் தான் இன்னைக்கு இந்துக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பிராமணர்களாக இருந்தாலும் கருவறைக்குள்ள போக முடியாது. பிராமணர்களே உயர்ந்த பிராமணன் எங்கிறதுனா உங்களுக்கு யாரா சொல்லி கொடுத்தா? உங்களுடைய கீதையில் இருக்குதா, புராணங்கள் இருக்கான்னு கேட்டால் யார்ட்டையும் அவர்கிட்டையும் பதில் இல்லை. அப்போ இந்த ஃபார்மேட்ல சர்ச்சு கட்டி ஆராதனை பண்ணி அதுல லேவியர்கள் சொல்லி இருந்தாலும் கூட அந்த லேவியர்கள் எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. பிரதான ஆசாரியன்னு சொல்லி ஒரு சில பேர் மட்டும் இருப்பாங்க, அவர்களும் எல்லாரும் போக முடியாது. யாரு பேர்ல மட்டும் சீட்டு விழுகுதோ அவன் மட்டும் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தேவனை ஆராதிக்கணும். ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். இந்த சர்ச்சில் இயேசு இல்லை தெரியுமா? இந்த சர்ச்சில் இயேசு இல்லை தெரியுமா? இந்த பில்டிங்குள்ள இயேசு இருக்கிறாரா? நம்ம எல்லாம் இங்கே போயிட்ட பிறகு இயேசுநாதர் இங்கே இருக்க போறாரா? வானத்தையும் அப்போஸ்தல உபதேசத்துடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் மனிதனுடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்ணுவதில்லை, நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்போ நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஒரு ஆசாரியன் தன்னை சுத்திகரிப்பதற்கு முன்பாக சுத்திகரிப்புன்னு சொல்லி ஒரு பெரிய முறையே இருக்குது. இதெல்லாம் சுத்திகரிப்பின் முறையை அவன் கரெக்டாக செஞ்சுட்டு தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். இந்த சுத்திகரிப்பின் முறையை அவன் சரியா செய்யாம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனா என்ன ஆகும்? செத்துருவான். பாடி எடுக்க யாருன்னா உள்ள போக முடியுமா? போக முடியாது. ஸோ அவனை எப்படி அனுப்புவாங்க? உள்ள அனுப்பும் போது இடுப்பில் கயிறை கட்டி இடுப்பை சுற்றி மணியை கட்டி உள்ள அனுப்பி விட்டுருவாங்க. மணி சவுண்டு கேட்குது அப்படின்னா உள்ள ஆசாரியர் இன்னும் உயிரோடு கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். மணி சவுண்டு கேட்கல அப்படின்னா எப்பயோ டிக்கெட் வாங்கிட்டாருன்னு அர்த்தம். கர்த்தர் கோபம் கொண்டு அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய் அவன் சுத்திகரிப்பின் முறையை சரியா செய்யாத காரணத்தாலே கர்த்தர் அவனை அடித்தார். கர்த்தர் இப்போ டென்ஷன் ஆகிறாரு, உள்ள யாரும் போக முடியாது. என்ன பண்ணுவாங்க? ஆமா, கட்டி கட்டி கயிறு கட்டி வெளியே லூஸ் விட்டாங்க, வெளியில இருந்து லூஸ் விட்டாங்கல்ல, டைட் பண்ணி வெளியே பாடி இழுத்துருவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் இருந்தது அந்த காலத்தில். இப்போ நம்ம இன்னைக்கு சுத்திகரிப்பு கூட்டம் வச்சிருக்கிறோம்ல, நான் இங்கே வர்றது தான் இல்லை, ஆனால் இங்கே நடக்கிற எல்லா சம்பவமும் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நான் தேவபக்தன் ஐயா வந்தார், வைராக்கியத்தை பற்றி பேசினார். ஞாபகம் இருக்கா? வைராக்கியமாக இருப்பதை பேசினார் இல்லையா? வைராக்கியத்தை பற்றி பேசினார். அடுத்த 2 வாரம் வந்தவங்க பாட்டை பாடிய காலத்தை விட்டாங்க. அம்மாவை தப்பா சொல்லிட்டேனா? அம்மாவை இல்லையா? சாட்சியை சொல்லி நான் எப்படி மாறினேன். இது சுவிசேஷ கூட்டம் இல்லை, சுத்திகரிப்பு கூட்டம். சரி, அதெல்லாம் போகட்டும், பாவம் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் இது 4வது வாரம் இல்லை, மாசத்துடைய கடைசி 4 வாரங்கள் வெள்ளிக்கிழமை ராத்திரி முழு இரவு ஜெபம் சுத்திகரிப்பு கூட்டம் சொல்லியாச்சு. 3 வாரமா நீ என்ன சுத்திகரிச்சீங்கன்னு சொல்லுங்க. இனி உண்மையாவே சுத்திகரிப்புனா என்னன்னு நான் சொல்லித்தரேன். கவனிங்க,
சொல்லுங்க, என்ன பண்ணீங்க சுத்திகரிப்பின் முறைன்ற பேர்ல? என்ன இதே பதில் தான் காலகாலமா சொல்லுகிறது. எதை கேட்டாலும் தெரியல நீங்களே சொல்றீங்க. நமக்கு எந்த ஒரு ஈசோப்பும் இல்லை, எந்த ஒரு செடியும் இல்லை, எந்த ஒரு கருவிகளும் இல்லை, எந்த ஒரு அபிஷேக எண்ணெய் தைலம் ஒன்றும் இல்லை, போட்டு குளிக்க செய்ய ட்ரெஸ்ஸை மாற்ற. அது ரசிக்கப்பட்ட அன்றைக்கி ஆயிடுச்சு. அப்போ ஆகலையோ? இல்லை, நீங்கள் சொல்கிற வசனம் 2:5 இருக்கா? ஆமாம். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் எல்லாம் எப்போ? விசுவாசித்த பொழுது, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த பொழுது பழசெல்லாம் போச்சு, எல்லாம் புதுசாச்சு. ஆமாவா இல்லையா? சரி, கவனிங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. நீங்கள் சுத்திகரிப்பு என்று சொல்லி நீங்கள் எதை செய்தாலும் உங்களால் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. யாருக்காவது புரியுதா? இதை முறை கேள்விப்படுறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீ எதை செய்தாலும் உன்னுடைய சொந்த கிரியினால் உன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், யெகோவா மெக்காதீஸ் அப்படின்னு அர்த்தம், பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தணுமே தவிர நம்முடைய கிரியைகளை நம்மளால பரிசுத்தமாக. இதுக்கு என்ன அர்த்தம்? ஜாலியா பாவம் நோமியம்மா பார்த்துக்கோ. அப்புறம் இன்னைக்கு ஒரு கொலை விழுக போது கன்ஃபார்ம். அப்போ பாவம் செய்யறான்றது இல்லை மீனிங். எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாம் சொல்லு, எனக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம். 2 காரியங்கள் இருக்கு கவனிங்க. ஒன்று ஸ்தானத்தின் அடிப்படையில், 2வது கிரியைகளின் அடிப்படையில். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பின்னாடி இருக்கு, மறுபடியும் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை இலவசமாய் பரிசுத்தப்படுத்துகிறாரே தவிர உன்னுடைய கிரியைகளால் உன்னால் பரிசுத்தமாக முடியாது. ஆனா உன்னுடைய கிரியைகளால் கர்த்தர் தந்த பரிசுத்தத்தை கெடுத்துக்க முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உன்னால் நல்லாக முடியாது. நீ கஷ்டப்பட்டு உன்னால் நல்லாக முடியாது. நீ கஷ்டப்படாம உன்னால் நாசமா போக முடியும். புரியுதா சொல்றது உங்களுக்கு? நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் உன்னால பரிசுத்தமாக முடியாது. வாய்ப்பே இல்லை. ஒரு முறை பாஸ்டர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார். அப்பா இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ என் மனைவிட்ட சொல்லிட்டே வந்தேன், ஒரு பாஸ்டர் வந்துருக்காருமா, பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கீழே வந்தேன். பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன விசேஷம்? நாங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் வச்சுருக்கிறோம், ஐயா உதவி செய்கிறேன்னு சொன்னார், ஒரு அரிசி மூட்டை தரேன்னு சொன்னார், எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன். ஊழியர்கள் எப்படி போகுது? நல்லா போகுது. அப்படியே பேசிட்டே டாபிக் வந்து பரிசுத்தத்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பரிசுத்தம் அப்படின்னு டாபிக்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே நான் சொன்னேன், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்ற வசனம் எனக்கு நல்லா தெரியும், நான் அதை மாற்றவே மாட்டேன். வசனம் என்ன சொல்லுது அப்படியே போதிக்கிறேன். ஆனால் அதை நம்ம நாட்டில் நிறைய பேர் தப்பாக போதிக்கிறாங்க. பரிசுத்தம் என்பது தேவனால் கிடைக்கக்கூடிய பரிசு. என்னுடைய கிரியைகள் நான் சம்பாதிக்கிற பரிசுத்தம் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, ரோமர் 3:3 பவுல் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை மறுபடியும் பவுல் ஞாபகப்படுத்துறார். ரோமர் 3:3 மனிதர்களில் தேவனை தவிர்த்து ஒரு நீதிமான் கூட சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். மனிதர்களில் ஒருத்தன் கூட நீதிமான் இல்லை. நீ நீதிமானே இல்லைன்னா அப்புறம் எங்க பரிசுத்தம் ஆக போற? வாய்ப்பே கிடையாது. சரியா? ஆண்டவரே சொல்லிட்டார், தோ பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்தேன், ஒரு நீதிமான் உண்டோ என்று பார்த்தேன், ஒருவனையும். ஆண்டவர் போய் சொல்லிட்டாரோ? உண்மைதானே சொல்லுவாரு. நீ நீதிமான் லிஸ்ட்லயே வரலன்னா நீ பரிசுத்தவான் லிஸ்ட்ல வாய்ப்பே கிடையாது. சரியா? விட்டுரு. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஒன்று ஆமா, இல்லாட்டி இல்லை. இவர் 2ஆம் கட்டம் பதிலாக ஒன்று சொன்னார், ஆகிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாரா? நான் கேட்டேன், நீங்களே இப்போதான் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் போதிக்கிறத கேட்டு மற்றவன் எப்போ ஆகி முடியுவான்னு கேட்டேன்.
நீயே இப்பதான் ஆகிக்கிட்டு இருக்கிற, நீ போதிக்கிற போதனையை கேட்டு கேட்கறவன் எப்ப ஆவான் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அதெல்லாம் ஆயிடுவேன். நான் சொன்னேன் 5 வருஷம் டைம் தரேன், 5 வருஷம் கழிச்சு நான் அவங்களை நேரில் வந்து பார்த்து, பாஸ்டர் 5 வருஷம் முன்னாடி பேசினோமே, இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு, பரிசுத்தம் ஆயிட்டீங்களான்னு கேட்டா ஆயிட்டேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அதெல்லாம் சொல்லல, ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்றார். மறுபடியும் நான் 3வது முறை மறுபடியும் கேட்டேன், என்னை விட நீங்க தான் வயசுல பெரியவர், இயற்கையின் இயல்பாய் பார்த்தா நீங்க தான் முதல்ல சாவீங்க, என்னோட வயசுல நீங்க பெரியவர், ஒருவேளை அது உண்மையா இருந்து உங்களுடைய மரணப்படுக்கையில் நான் உங்ககிட்ட வந்து, பாஸ்டர் நீங்க பரிசுத்தம் ஆயிட்டீங்களான்னு கேட்டா ஆயிட்டேன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டேன். அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு, அது ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தார்ல அப்படின்னாரு. நான் இப்படியே சொன்னேன், இந்த விளக்கெண்ணையை சபையிலையும் போதிக்க வேண்டியது கேட்டேன். அப்படியே சொன்னேன், இந்த விளக்கெண்ணைய சபையிலையும் போதிக்க வேண்டியது தானே. அப்போ உங்களுக்குன்னு வந்தா கர்த்தர் பரிசுத்தப்படுத்திருப்பாரு, ஆனா சபையில் இருக்கிற மக்கள்னு கேட்டா பரிசுத்தமாகு பரிசுத்தமாகு. எவ்வளவு பேஸ் வாய்ஸ்ல பேசினாலும் நீ பரிசுத்தமாக முடியாது. பரிசுத்தம் தேவனால் கிடைக்கக்கூடிய பரிசு. அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இது பைபிள்ல எங்கேயுமே மாறுறது இல்லை. யோசுவா டைம்ல எடுத்துக்கோங்க, யோசுவாவுக்கு இயேசுவை தெரியாது. சொல்லப்போனால் யோசுவா இயேசு எல்லாம் ஒரே மீனிங் தான், பேரு நபர் தான் வேற. யோசுவாவுக்கு இயேசுவை தெரியாது. யோசுவா என்ன சொல்றான், இன்றைக்கு எல்லாரும் ஒன்னா கூடுங்கப்பா, எல்லாம் ஒரு ஃபாஸ்டிங் இருக்கலாம், நாளைக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இல்லை சொல்லுவோமா? நீ எவ்வளவுதான் அழுதாலும், எவ்வளவுதான் புலம்புனாலும், நீ எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும், நீ எத்தனை முறை தான் உபவாசம் போட்டாலும், எத்தனை மணி நேரம் தான் நேர்முழங்காலிருந்து நீ ஜெபிச்சாலும், ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்ட நீ என்னடாலும் பண்ண, இந்த கிரியைகள் உன்னை பரிசுத்தப்படுத்தாது. நீ கர்த்தருடைய பிள்ளை என்ற ஒரே காரணத்திற்காக தகப்பன் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லே சொல்லுவோமா? அந்த பரிசுத்தம் என்பது சிலுவை மரணத்தினால் நமக்கு இலவசமாய் கிடைத்த ஒரு பரிசு. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய பரிசுத்தம் தேவன் தந்த பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, கலை செல்வி சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். பைபிள் தேடாதீங்க, நான் இன்னும் வசனத்துக்குள்ளே போலாம் வசனத்துக்குள்ள போலாம். இப்போ எங்களோட சேர்ந்து சொல்லுங்க, என் மேல் இருக்கும் பரிசுத்தம் தேவன் தந்த பரிசுத்தம், அது கல்வாரி சிலுவை மரணத்தினால் எனக்கு இலவசமாய் கிடைத்தது. வாசிக்கலாமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். வசனம் ஒருபோதும் பொய்யாகாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி பரிசுத்தம் ஆயிட்டோமா இல்ல பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் சொல்லுங்க. பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அர்த்தம் என்ன? அர்த்தம் அப்படின்னா பரிசுத்தமாக்க இல்ல அப்படி இல்லை, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அர்த்தம். நம்மள யாரோ ஒருத்தரே அந்த வருஷத்திலே பதில் இருக்கு. நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டா சொன்னா கேள்விடத்தமா கேட்கணும், யாருடைய பரிசுத்தப்படுத்தினா? அவருடைய சிலுவை மரணத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையில மரித்தது யாரு? இயேசு. இந்த சத்தியம் புரியாம உன் வாழ்க்கையில சமாதானம் கண்டிப்பா கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஆமென். அப்படியே 14வது வசனம் வாசி. சொல்ல போனா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சா சூப்பரா இருக்கும். 14வது வசனம் 10-14. ஏனெனில் மறுபடியும் கவனி, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை அந்த ஒரே பலி யார் பலி? மிருகத்தின் பலியா? ஆட்டுக்குட்டி பலியா? ஆட்டுக்கடாவின் பலியா? இயேசு என்ற பலி. அந்த ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் என்ன பண்ணிருக்காரா? இதுக்கு தானே ஒரு கையை தட்டி ஒரு அலையிலே சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு சாபம் வரும் அப்படின்னா உன்னை ஒரு பரிசுத்தப்படுத்துறாருன்னா அப்படியே கொஞ்சம் ஹான்னு பார்த்துருக்கிறீங்க. என்னை நம்மை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார்.
அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உன்னால உன் செயலால பரிசுத்தமாக முடியாது. விசுவாசத்தால் தேவன் உன்னை பரிசுத்தப்படுத்துறாரு. ஆனா உன்னுடைய செயலால அந்த பரிசுத்தத்தை கெடுக்க முடியும். புரியுதா? நீ பண்ற ஏதாவது ஒரு திரும்பல் வேலையில் என்ன பண்ண முடியும்? உன் பரிசுத்தத்தை கெடுக்க முடியுமே தவிர உன்னால பரிசுத்தமாக, பரிசுத்தம் என்பது தேவன் தருகிற பரிசு. பக்கத்தில் ரெண்டு பேர்கிட்ட சொல்லு, பக்கத்தில் பரிசுத்தம் கர்த்தர் தர பரிசு சொல்லுங்க. ஒரு 2 பேர்கிட்ட சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, பின்னாடி திரும்பி சொல்லுங்க, பரிசுத்தம் கர்த்தர் தர பரிசு. பக்கத்தில் சொல்றா, பரிசுத்தம் கர்த்தர் தர பரிசு. இப்ப சொல்லு, உன்னால பரிசுத்தமாக முடியாது. சொல்லு, உன்னால பரிசுத்தமாக ஆனா கெடுத்துக்க முடியும். பரிசுத்தமாக ஆனா கெடுத்துக்க முடியும். இப்ப இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தோட நோக்கம் என்ன தெரியுமா? எங்க வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலை நீர் தந்த பரிசுத்தத்தை நாங்க கெடுத்துக்கிற மாதிரியே இருக்குது ஆண்டவரே, அதை கெடுத்துக்காம இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு கெஞ்சி வந்துக்கிறோம். ஆமென். எப்படி வந்திருக்கிறோம்? கெஞ்சி, ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய செயல்களால் எங்கள் பரிசுத்தத்தை பலமுறை என்ன பண்ணிடுறோம்? கெடுத்துடுறோம். வாயின் வார்த்தையில், கோவத்தில், சண்டையில், சம்டைம்ஸ் போடாங் அப்படின்ற வார்த்தை பேசுகிறதுனால, இல்லை கெட்ட வார்த்தை இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கெடுத்துக்கிறோம் இல்லை? பொறாமையினால, கோவத்தினால, வீம்பு, வைராக்கியம், முரட்டு குணம், அன்பு இல்லை, இணக்கமா இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை, மன்னிக்க முடியல. அதாவது நமக்கு மன்னிப்பு வேணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா வேணும் இருக்குது. ஆனா மற்றவனை மன்னிக்க சொல்லு, அங்கதான் ஒரு ஜட்ஜ் ஆயிடுவார். இவர் யார் ஆயிடுவார்? ஜட்ஜ் ஆயிடுவார், தீர்ப்பு சொல்லிருப்பா. அது எப்படி அப்படி பண்ணலாம், நீ அது எப்படி இப்படி செய்யலாம், நீ சரி நீ பண்ணி அப்போ உனக்கு அதே மாதிரி சொல்லவா? இவன் ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னா இவனை மன்னிச்சு, சாரி பாஸ்டர், சாரி பிரதர், சாரி சிஸ்டர், இவர் சாரி சொன்னோன்னு இவரை மன்னிச்சிடணும். ஆனால் மற்றோட இவர் என்ன பண்ண மாட்டார். அப்போ லா பேசிக்கிட்டு இருப்பார், சட்டம் பேசிக்கிட்டு இருப்பார், அப்போதான் ஒரு நியாயம் பேசிக்கிட்டு இருப்பார். அது அந்த நியாயம் பேசுவதில் எதெல்லாம் இருக்குது தெரியுமா? பெருமை இருக்குது, தான்ற அகம்பாவம் இருக்குது, கிறிஸ்துவின் சாயல் சுத்தமா இல்லை. கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா? 2 பேர் தேவாலயத்துக்கு ஜெபிக்க வந்தான். ஒருத்தன் யாரு? ஆயக்காரன். இன்னொருத்தன் யாரு? அதான் மனப்படமா தெரியும், நம்மளுக்கு நிறைய தெரியும். சத்தியத்தை கோட்டை விட்டுறோம். ஆமா. இந்த ஆயக்காரன் என்ன பண்ணா? ஆயக்காரன்னா யாரு? ஆய்வாரம்னா ஆயக்காரன்னா யாரு? வரி வசூலிக்கிறவன். அந்த காலத்தில் வரி வசூலிக்கிறவனை போல ஒரு மோசமான ஆள் யாருமே கிடையாது. வரி வசூல் பண்றவன் அவன் தேவாலயத்துக்கு வரான். அப்புறம் இன்னொருத்த யார் வருது? பரிசேயன். 2 பேரும் வந்து ஜெபம் பண்றான். சரி, பரிசேயன் என்ன ஜெபம் பண்ணா? ஐயா நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், அவங்க தான் பண்ண மாட்டாங்க. இது என்ன புத்தி? இது என்ன புத்தி? பரிசேய புத்தி. என்ன புத்தி? பரிசேய புத்தி. இந்த பரிசேயர்களோட கூட சேராதன்னு இயேசு சொல்லி கொடுத்தார். ஆமா, புளித்த மாவாகிய பரிசேயர் சதுசேயர் கொடுத்து எச்சரிக்கையாயிரு, அவனோட சேராத, அவன் புத்தி உனக்கும் ஒட்டிக்கும், சேராதன்னாரு. அதை தப்புன்னு சொல்லிதான் வேணான் சொல்லு, வேணான்னு சொல்லல, அதை மன்னிக்கிற எண்ணத்தோடு சேர்த்து சொல்லு. நீ தப்புன்னு சொல்ற, ஓகே, ஆனா தப்புன்னு சொல்றனால உனக்கு மன்னிக்கக்கூடிய மனசு வரலாம். நீ பரிசேய. ஆயக்காரன் ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்ணா? தூரத்தில் நின்று வானத்தை கூட எடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகி எமல, அதுதாங்க பிரேயரு, அதுதாங்க பிரேயரு. என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவரே, அதுதாங்க சுத்திகரிப்பு. என் மேல கிருபையா இருங்க ஆண்டவரே, அதுதாங்க சுத்திகரிப்பு. உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாய் 1 முறை அல்ல 7 முறை பாவம் செய்து 7 முறை மனவருந்தம் வந்தானா அவனை மன்னிடுறாரு. எத்தனை பேரால மன்னிக்க முடியுது?
கரெக்டாக சொல்லு. 2024 நான் மன்னிக்காத நபரே இல்லை பாஸ்டர். கை தூக்கு பார்ப்போம். ஒருத்தர் கை தூக்கு பார்ப்போம். நான் யார்கிட்டையும் எனக்கு பகையே இல்லை, யார்கிட்டையும் எனக்கு சண்டையே இல்லை. அது எப்படி தெரியுமா, 2 பேரும் தலைமுடியை பிடிச்சி ஆடுவீங்க, இப்போ சண்டை போடும். அந்த சண்டையை பற்றி சொல்லலை, மனசுல இருந்து சொல்கிறேன். உன் மனதளவில் கூட உனக்கு யார் மேலே கோபமே இல்லை, உனக்கு யாருக்கு விரோதமே இல்லை. கை தூக்கு. உங்களுக்கு நான் ஆக்சுவலாக எடுக்க வேண்டிய தலைப்பு என்ன தெரியுமா? ரட்சிப்பு என்றால் என்ன? அங்கிருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ஆக்சுவலாக. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. நீ பண்ண தப்புக்கு ஒரு பாஸ்டரை நான் உங்களை தண்டிக்கிறேன், எத்தனை பேர் வாங்கிக்க தயாராக இருக்கிறீங்க? நீங்க பண்ண தப்புக்கு நான் உங்களை தண்டிக்க போறேன். கொடுமையான தண்டனை. நல்லா கை தூக்கு பார்ப்போம். கொடுமையான தண்டனை. மறுபடியும் வாய்ப்பு தர, யோசிச்சு கை தூக்கு. கொடுமையான தண்டனை. கொடுமைன்ற வார்த்தை உள்ள ஆட் ஆன உடனே முழுசா போன கை பாதி ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் பாதி ஏற்று கூட கை இப்போ காணவே காணும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், அதிகமான மக்கள் கை தூக்குனாங்களா தூக்கலையா? சொல்லுங்க. உங்களை தான் கேட்டுக்கிட்டு, உங்களை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். தூக்கல. காரணம் என்ன? ஏன்னா உங்களுக்கு என்ன வேண்டாம்? தண்டனை வேண்டாம். என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? மன்னிப்பு வேணும். ஆசீர்வாதமா? மன்னிப்புக்குள்ளே வராமல் ஆசீர்வாதம்லாம் கனவு கூட பார்க்காது. மன்னிப்புக்குள்ளே வராமல் ஆசீர்வாதமே இல்லை. மன்னிப்பு தான் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பிரதானமானது. ஆசீர்வாதம் இல்லை, முதல்ல மன்னிப்பு வேணும். அப்போ நீ ஒரு தப்பு பண்ணிட்டா உன்னை மன்னிக்கணும், மற்றவன் தப்பு பண்ணால் மட்டும் வரைஞ்சிக்கிட்டு வந்துடுறது. விட்டா ஒரு 60 ஒருத்திக்கிட்டு வருவாங்க இப்போ கையில். என் மேலே கிருபையாயிருங்க ஆண்டவர்னு கேட்குற பத்தியா? அதுதாங்க சுத்திகரிப்பு. பாவியாக என் மேலே கிருபை. பவுலுடைய வார்த்தைகள் பார்க்கும் பொழுது, பவுலை போல ஊழியமான நபர் பைபிளில் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிளில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவுல் பயங்கரமாக ஊழியம் பண்ண மாதிரி தெரியுது. பவுல் சொல்றாரு, பாவிலும் பிரதான பாவி. பக்கத்தில் தட்டி சொல்லு, பாவிலும் பிரதான பாவி. தட்டி நான் தான் சொல்லு. உனக்கு ஒன்றுனா மன்னிச்சிடணும், மற்றவனுக்கு ஒன்றுனா மன்னிக்க மாட்டான். நியாயம் பேசணும். நியாயம் இருக்கிற நியாயாதிபதி யாரு? யாரு சொல்லுங்க? யாரு? ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சில் ஜன்சன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச்சில் யோசிக்கிற சுற்றி புத்திக்க வந்துட்டாரு. ஆவா, ஒரு பையன் சர்ச்சில் எல்லா வேலையும் செய்வான். இவன் என்னெல்லாம் வேலை செய்கிறானோ வீடியோ எடுத்து பாஸ்டர் அனுப்பி வச்சிடுறது. ஏன்னு கேட்டால், இவன் வேலை செய்கிறான், ஆனால் வேலை ஒருத்த உள்ள வந்து நான் தான் வேலை செஞ்சேன் பாஸ்டர் பேர் வாங்கி போயிடுறான். 2 பேரும் தப்பு இருக்குது. இப்போ 2 பேருடைய ஊழியத்தை கத்திரி அங்கீகரிக்கல. ஒருத்தன் திருடன், ஒருத்தன் தற்பெருமை பிடிச்சவன். 2 பேரும் ஊழியத்தையும் கத்திரி அங்கீகரிக்கல. வேற ஒருத்த உழைப்ப நான் தான் மனம் திருட்டு போயிட்டான். இவன் என்னன்னா திருடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் மனம் பாஸ்டருக்கு தெரியணும்ல. சபையில் செய்கிற ஊழியம் யார் பார்க்க செய்கிறோம்? என்னன்னா யார் பார்க்க செய்கிறோம்? நீ மறைவிடங்களில் செய்கிற காரியத்திற்கான பலனை கர்த்தர் வெளியரங்கமாய் தருவாராம். நீ செய்கிற வேலையை நீ வெளியரங்கப்படுத்திட்ட அப்படின்னா உனக்குரிய ஆசீர்வாதம் 0. என்னது? உனக்குரிய ஆசீர்வாதம் 0. எதை செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கம் இல்லாமல் கர்த்தருக்கென்றே நீங்கள் செய்யுங்கள். வசனம் சொல்லுது. என் கூட சேர்ந்து எல்லாம் சொல்லு. எதை செய்தாலும் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கம் இல்லாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். முதல்ல சொல்லுங்களேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பாவம்னு சொல்லி பேசணும். ஏன்னா வருஷத்தினுடைய கடைசியில் வந்துட்டோம். நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோம், நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறோம். சில நேரங்களில் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம். தவறு வேற, பாவம் வேற. நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறோம், நிறைய பாவங்களும் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ நான் ஒரு பாவத்தை பற்றி பேசணும், நிறைய பேசிட்டே போகலாம். இப்போ சிம்பிளாக ஒரே வசனம் மட்டும் வாசிப்போமே. எல்லா பாவத்தையும் உள்ளடக்கி ஒரு 3 தலைப்புகள் வேதம் சொல்லுகிறது. 3 தலைப்புகள். எல்லாத்தையும் பேச டைம் இல்லை. சின்ன சின்னதாக ஒரு சில சத்தியம் மட்டும் சொல்ல முடிக்க போகிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 16 வசனம்.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் 15 வாசிங்க, 15 வாசிக்கலாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் நல்ல கவனி, உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன பண்ணாத, அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை. இப்ப உலகத்தின் அன்புனா என்ன அப்படின்றத அடுத்த வசனம் சொல்லுது பாரு. வாசிங்க 16 வாசிங்க. ஏனெனில் எல்லாரும் சொல்லு, மாம்சத்தின் இச்சை. சொல்லு, மாம்சத்தின் இச்சை. சத்தமா சொல்லு, மாம்சத்தின் இச்சை. இரண்டாவது கண்களின் இச்சை. என்னது? கண்களின் இச்சை. அடுத்து ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 3 தலைப்புகள் வேதம் சொல்கிறது. நீ எந்த பாவத்தை எடுத்தாலும் இந்த 3 தலைப்புகளை கண்டிப்பா அடங்கிடும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்ப யூசுவலா பார்த்தா வெளிச்சம் தான் அதிகமா பெருகும். வெளிச்சம் இல்லைன்னா அங்க இருட்டா இருக்கும். கவனிங்க, வெளிச்சம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, இருட்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதா? இருக்கா? கவனிக்கிறோம், கரெக்டான பதில் சொல்லுங்களேன். வெளிச்சம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி இருட்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குதா? இருக்குதா? வெளிச்சம் இல்லைனா டார்க்னஸ் உடைய மீனிங் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டுக்கு மீனிங் தான் டார்க்னஸ். இருட்டு அப்படின்னா அதுக்கு உண்மையான மீனிங் வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். வெளிச்சம்னு ஒன்று இருக்குது, இருட்டுன்னு ஒன்று ஆக்சுவலாக இல்லை. இப்போ இருட்டுன்னு ஒன்று இருக்குதுன்னா வெளிச்சம், லைட்டை போட்டால் வெளிச்சம் அடிக்கணும், அதே அது இருட்டுவாங்க இருக்கணும். வெளிச்சம் இல்லைனா அதுக்கு பேர் இருட்டு. வெளிச்சம் இருந்ததுன்னா அதுக்கு பேர், அப்ப இருட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, வெளிச்சம் ஒன்று இருக்குது. நல்லா கவனி. இப்போ ஆண்டவர் பாவத்திற்கு இருட்டுன்னு சொல்லி ஒரு பேரை வச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் கண்ணு வெளிச்சமா இருக்குது அப்படின்னா உன் சரீரம் மொத்தம் வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சம் உனக்குள்ள பெருகுன்னு சொல்லி சொல்லல. வெளிச்சம்னா வெளிச்சம்தான், ரைட்டா? வெளிச்சம்னா வெளிச்சம்தான். அந்த வெளிச்சம் பெருகுன்னு சொல்லி சொல்லல. ஆனா உன்னுடைய கண் இருளா இருக்குமானால் உன் சரீரம் மொத்தம், அப்புறம் சொல்றாரு அது எவ்வளவு இருளா இருக்கும். பாவம் எப்படி தெரியுமா? கேன்சர் மாதிரி. எடுத்த உடனே ஒரு லிவர் மொத்தமா அப்படி கேன்சர் வராது. எடுத்த உடனே கிட்னியில் அப்படியே கிட்னி மொத்தமாவே கேன்சர் ஆயிடாது. வயிற்று புற்றுநோய் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள்ல, ஒரே நாள்ல அப்படியே வயிறே மொத்தமா புற்றுநோய் அப்படி ஆயிடாது. ஒரே ஒரு செல்லில் ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்? ஒரே ஒரு செல்லில் ஆரம்பிக்கும். நெல் பிடி, ஒரு கையில் பிடி, ஹேண்டில் பிடிச்சிக்கோ. பிடிச்சினியா? நேரா பிடி, அப்படியே நில்லு நேரம். கவனிங்க, பனிஷ்மெண்ட் இல்லை, உங்களுக்கு விஷயம் சொல்லி தர போறேன். உனக்குள்ள பாவம் வந்துட்டு கேன்சர் மாதிரி கொஞ்சம் இடம் கொடுத்த பெருக ஆரம்பிக்கும். 1 தொட்டு 1 நேராக 1 தொட்டு 1. என்னாச்சு? அது பிடிக்கூடாது. என்ன பண்ணுறது சொல்லு. வெயிட் ஆகுதா? நான் கொடுத்தப்போ ஒரு வெயிட் இருந்துச்சு, 30 நொடி ஆகல, வெயிட் ஏறிச்சோ? இப்போ ஏறிச்சா? அதே வெயிட் இப்போ கீழே போயினது பேர். முதுகு சாயுது, தோல் வளையுது, கை மடங்குது, கொஞ்ச நேரத்தில் கை நடுங்க ஆரம்பிக்கும். நேரம் வெயிட் என்னாச்சு? நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்தப்போ, நான் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கொடுத்தேன்ல, அப்போ ஒரு வெயிட் இருந்துச்சுல்ல, 30 செகண்டில் வெயிட் ஏறிச்சா? அப்போ 30 செகண்ட் ஒரு முறை 30 செகண்ட் வெயிட் ஏறினா பாறாங்கல் ஆகிடுமா, மலையாயிடுமா? போய் உட்காரப்போ.
இது அவனுக்கு என்ன புரியல உனக்கு. இதே போலதான் பாவம். அதுக்கு பாவத்துக்கு பெருசா வேல்யூ எல்லாம் பெருசா கிடையாது. அது வச்சுக்கிட்டு இருக்க அது உன்னை நடுங்க வைக்கும், வலிக்க வைக்கும், அப்படியே இழுக்க வைக்கும், அப்படியே உன்னை கீழே இழுத்துட்டு போகும், அப்படியே பாதாளம் தள்ளுறோம். பாவம்னா பாவம் தான். பொய் சொன்னாலும் அதே பாவம் தான், திருடினாலும் அதே பாவம் தான், விபச்சாரம் பண்ணாலும் அதே பாவம் தான், கொலை பண்ணாலும் நம்ம வந்துட்டு அது பெரிய பாவம், இது சாதி, இது பொய் தானே, அதுக்கு போய் என்ன பாஸ்டர் நீங்க இவ்வளோ சொல்றீங்க? கர்த்தருடைய பார்வையில் பாவம்னா பாவம் தான். கொலை பண்ண பெரிய பாவம். ஏன் தெரியும்? நம்ம எங்க தெரியுமா பெரிய பாவம் சின்ன பாவம் வித்தியாசத்தை கொண்டு வரோம். எந்த பாவத்திற்கு இந்த உலகத்தில் தண்டனை அதிகமா இருக்கோ அது பெரிய பாவம். எந்த பாவத்துக்கு தண்டனை பெருசா இல்லையோ அது பேர் என்னது? சின்ன பாவம். கர்த்தருடைய பார்வையில் பாவம்னா பாவம் தான். எனக்கு வந்துட்டு இந்த பொண்ணு பேர் வந்துட்டுனே சங்கீதா, அதான் அப்பப்போ பேசணும், அப்போ பேர் ஞாபகம் இருக்கும். எனக்கு சங்கீதா கொண்டா சுத்தமாக பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. இன்னொரு விதத்தில் பார்த்தா நம்ம வினோத் பிரதர் பேடு, ஆமாம் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணிட்டான், அவர் அப்படியே மீட்டிங்கில் அப்படியே டயர்டாகி கண்ணை மூடி தூங்கிட்டாரா, மீட்டிங் முடிஞ்சிச்சு கூட திரும்ப தூங்கிட்டாரு. பேடு நான் ஷார்ட்டாகி போட்டு போயிட்டேன். இப்போ இந்த ரெண்டு செயலில் எந்த பாவம் பெரிய பாவம்னு சொல்வீங்க? சொல்லுங்களேன். அப்படியா? பொதுவாக உலகம் என்ன சொல்லும் சொல்லுங்க? என்ன பொண்ணை கண்டால ஆகலப்பா மூச்சு போடுது அப்படின்ட்டேன். இன்னொரு பக்கம் ஒரு பேடை திருட்டான், அவர் வருமானமே அதுதான், தொழிலே அதுதான், பொண்டாட்டி பொழப்பே அதுதான். ஒரு மியூசிஷியன் ஜான்சன், நான் ஒரு மியூசிஷியன் என்கிட்ட சொன்னார், மியூசிக் தான் விமல் என் வாழ்க்கையில் பொண்டாட்டி மாதிரி நினச்சிருந்தேன். நான் சத்தியம் புரிஞ்சப்பறம் தான் தெரியுது ஆண்டவர் தான் எல்லாமே அப்படின்னாரு ஒருத்தர் என்கிட்ட. ஆவா இப்போ உலகம் என்ன சொல்லும்? திருடிட்டு போயிட்டு அதுதான் பெரிய பாவம்னு சொல்லும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் எது பெரிய பாவம்? உன் சகோதரனை மூடனை என்று சொல்லுவாயானால் நீ எரிய நரகத்திற்கு பாத்திரவனாக இருக்கிறாய். உனக்குள்ள அன்பு இல்லைன்னா நல்லா அப்படி ரெண்டு அன்பை பத்தி நம்ம வாசிச்சோம். நம்ம ஒண்ணு உலகத்தின் அன்பு, ரெண்டாவது பிதாவின் அன்பு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாரையும் சொல்ல சொன்னேன். ஷாம்லா பார்த்துனே தான் சொல்லு, அருணே சொல்லு, உலகத்தின் அன்பு பிதாவின் அன்பு. நல்லா கவனி, உனக்குள்ள பிதாவின் அன்பு இருக்குமானால் உலகத்தின் மேல் அன்பு செலுத்த மாட்டே. உனக்குள்ள உலகத்தின் அன்பு இருக்குது அப்படின்னா பிதாவின் அன்பு உனக்குள்ள ரெண்டு எஜமானுக்குள்ளால ஊழியம் செய்ய முடியாதுன்னு இயேசு சொன்னார். அந்த வசனம் வாசிக்க டைம் இல்லைன்றனால நான் அப்படியே சொல்லிட்டே இருப்பேன். நான் சொல்றது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கண்ணின் இச்சை, உன் கண் வெளிச்சமா இருக்குமானால் உன் சரீரம் வெளிச்சமா இருக்கும். உன் கண் இருட்டா இருந்ததுன்னா உன் சரீரம் இருளா இருக்கும். அந்த இருள் இன்னும் எவ்வளவு அதிகமா இருக்கும் பாருன்னு சொல்லி இயேசு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம், முந்தின அதிகாரம் வாங்க, 27 வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று. பூர்வத்தார்னா இயேசு யாரை சொல்றாரு? நம்ம தானே? ஓஹோ, நீ இப்ப பூர்வத்தாரன். இயேசுவே நமக்கு பூர்வ பூமியில் வாழ்ந்தவர். அவர் பூர்வத்தாரனை யாரை சொல்றாரு? நியாய பிரமாணத்தை சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் மோசே கிட்ட கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை சொல்றாரு. இந்த பூர்வத்தாரர்களுக்கு உரைக்கப்பட்டது என்று வாசிச்சிருப்பீங்க. என்ன வாசிச்சிருப்பீங்க? விபச்சாரம். இப்ப இயேசு சொல்றாரு, நான் உனக்கு சொல்றேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. போதும். ஆண்களானாலும் பெண்களானாலும் சரி, சபையில் நல்லா கவனி, ஊழியக்காரராகி எனக்கும் அப்பாவுக்கும் இதே கட்டளை தான். சபைன்னு சொல்லும்போது நீங்க மட்டும் கிடையாது, ஊழியக்காரர் இங்கிலீஷ் சேர்த்து தான். கை கொடுக்கிறத தவிர்த்து, தலைமையில கை வச்சு ஜெபிக்கிறத தவிர்த்து, ஒரு ஊழியக்காரன் என் பொண்ணு மாதிரி சொல்லி கூட மேல கை வச்சு பேசக்கூடாது.
விசுவாசிகளுக்குள்ளே, ஆண்கள் பெண்களுக்குள்ளே பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கையே கொடுக்காத, தேவையில்லை. கை கொடுக்காத, தேவையில்லை. கை கொடுக்கிற ஆங்கிலேயர் கலாச்சாரம் நம்மளுக்கு கிடையாது. வணக்கம் சொல்லி கை கும்பிட்டு பிரைஸ் தி லார்ட், சமாதானம் உண்டாகட்டும், இதுதான் நம்ம கலாச்சாரம். விளையாட்டுத்தனமா தொடுறது, விளையாட்டுத்தனமா தலையில தட்டுறது, ஆமா, அதெல்லாம் பாவம். இடம் கொடுக்காத, தேவையில்லை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது கண்ணுக்கு கண்ணு, முகத்தை பார்த்து பேசணும். என்ன பிரதர், எதை பார்த்து பேசணும்? முகத்தை பார்த்து பேசணும். கண் அப்படியே அலைப்பாயக்கூடாது. பெண்கள் முக்காடு போடும்போது தலைக்கு முக்காடு போடும், மூஞ்சிக்கு முக்காடு போடாது. இப்படி ஒரு மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணுகிறேன். அந்த அம்மா அந்த மூஞ்சிக்கு முக்காடு போட்டு பண்ணுக்குது. நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன், என்னதான் நம்ம மூஞ்சி அவ்வளோ பக்தியாக இருக்குமோ, எதுக்கு நம்ம எதனா சொல்லிட்டு வம்பாயிட போகுது அப்படின்ட்டு நான் அமைதியாக இருந்தேன். அப்புறமா நான் நல்லா பிரசங்கம் பண்ணும்போது கவனிச்சு பார்த்துனே இருக்கிறேன். இந்த அம்மா மூஞ்சிக்கு முக்காடு போட்டு சைடில் பார்த்துறதுக்கு வந்து எப்படி, ஏய் பிரசங்க, நான் இங்கே நின்றுக்கிறேன், உயிரை கொடுத்து கத்திரை வார்த்தை பேசினுக்கிறேன், மூஞ்சிக்கு முக்காடு போட்டு சைடில் பார்த்து ஆம்பளைங்க பார்த்துருக்குது. யாரை பார்க்குறேன்? வாலிப பிள்ளைகளிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் உன் கண்ணின் இச்சையிலிருந்து உன் விடுதலை இல்லை அப்படின்னா நீ செத்தா சத்தியமா பரலோகம் போக மாட்ட. நீ ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லி உன்னை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்காத, ஏமாத்திக்கிட்டு இருக்காத. இதை பத்தி பேசினா நிறைய பேசலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி என்ற உறவில் மனைவியின் அனுமதி இல்லாம கணவன் மனைவியை தொடுவது பாவம், தெரியுமா? தன் மனைவியை தன் சொந்த சரீரமாய் பார்க்காத மனுஷன் பாவி, கர்த்தர் வெறுக்கிறார். புருஷன், வசனம் சொல்றது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், புருஷனானவன் தன் மனைவி தன் சொந்த சரீரமா பார்க்கணும். எப்படி பார்க்கணுமா? அங்க வசனம் சொல்லுது, தன் சொந்த சரீரத்தை பாய்க்கிறவன் ஒருவனும் இல்லையே. மனைவிமார்கள் புருஷன் எப்படி பார்க்கணும்? சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவியானவள் தன் சொந்த புருஷனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க கடவுள். ஆமென். கண்ணின் இச்சை, உன் கண்ணு தெளிவா இல்லைன்னா உன் வாழ்க்கையே தெளிவா இருக்காது. நீ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி வானத்துக்கு பூமியும் குதிச்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சொல்ற 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. பிசாசு அந்நிய பாஷை பேச தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஆமா, நீ அந்நிய பாஷை பேசி ஆண்டவர் ஆராதிச்சுட்டு உன் சகோதரன் சகோதரி, உன் மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளைகள் இடத்துல உனக்கு அன்பு இல்லை, இன்னும் ஒப்புரவாகலை, உனக்கு அவனை கண்டா ஆகலை அப்படின்னா நீ நீ என்ன அந்நிய பாஷை பேசி, நீ என்ன பாட்டு பாடி, நீ என்ன ஊழியம் பண்ணி, நீ சபையில் என்ன வேலை செஞ்சு, நீ ஊழியக்காரன் என்ன பிரியமாக இருந்து யாரை ஏமாத்த, யாருக்கு பிரயோஜனம்? நான் ஆண்டவர்னா கண்ணு இல்லையா, இல்லை ஆண்டவர்னா முட்டாப்பையில, ஆண்டவர்னா அறிவு இல்லை, அவர் தெரியாதா அவருக்கு? நம்ம சுத்திகரிப்பு கூட்டணும்னு ஐயோ பாவம் செஞ்சோம், ஆபாச படம் பார்த்தோம், சினிமா பார்த்தோம், டிவி பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம். ஒரு இந்த பெந்தேகோஸ்தே பரிசுத்தவான்கள் ரொம்ப முட்டாளாகிறாங்க. ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க வரிசையா. பீடி, சிகரெட்டு, பொடி, சினிமா, சீரியல், இதெல்லாம் பாவம் தான், யார் இல்லைன்னு சொன்னா. நீ இன்னும் அதை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். நீ ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? தேவையே கிடையாது. உண்மையாகவே பிரச்சனை தெரியுமா? நீ கண்ணால் அனுதினமும் பார்க்கக்கூடிய ஒரு நபர், உன் சகோதரன், அவங்கிட்ட உன்னை போலவே சகஜமா இணக்கமா பேச பழக, விட்டு கொடுக்க, மன்னிக்க, நேசிக்க, உதவி செய்ய உன்னால முடியல அப்படின்னா நீ அந்த பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அந்த பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறாரு. மாம்சத்தின் இச்சைன்னு சொல்லும் பொழுது, நான் வேகமா போறேன், மாம்சத்தின் இச்சைன்னு சொல்லும் பொழுது நம்ம நினைக்கிறோம் செக்ஷுவல் சின், காமத்துக்கு எதுவான பாவம், இதுதான் இச்சைன்னு நினைக்கிறோம். வேற ஒன்று சொல்லி பார்ப்போம். மாம்சத்தின் இச்சைன்னு வேற என்ன இருக்கு? சாப்பாடு. சாப்பாடு. எத்தனை பேர் தெரியும் அதிகமாய் சாப்பாட்டு பிரியனாய் இருக்கிறவன் விபச்சார பாவம் செய்யறான் பாரு, அவனோ அதிகமா சாப்பாட்டு பிரியவனோ ஒரே மாதிரிதான். தேவ பிரியனா இருக்கணும். என்ன பிரியனா இருக்கக்கூடாது? போஜன பிரியனா இருக்கக்கூடாது. ஆமென். ஆகாரத்து நிமித்தமாய் ஏன் சகோதரர் இடர்ல உண்டாக்க வேண்டும். வாசிக்கிறார் ரோமர் 14ஆம் அதிகாரம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. இப்படி இருக்கு, நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக, ஒருவனும்
தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடல் ஆகாது என்று எத்தனை பேர் இன்னைக்கு என் கூட சேர்ந்து இந்த புது வருஷத்துல இதே தீர்மானத்தை எடுக்க போறீங்க? என்ன தீர்மானம் தெரியலையா? எந்த காரணத்து கொண்டோ, கவனிக்கிறீங்களா? கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. முக்கியமான சத்தியம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதப்பா 2025 இதுதான்ப்பா தீர்மானம் சபைக்கு. கர்த்தர் சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். சபையாகிய சகோதரனுக்கு முன்பாக எந்த காரணத்து கொண்டோ, காரணமே சொல்லாத, காரணமே சொல்லாத, உன்னால, கவனி, உன்னால இந்த சபையில் இருக்கக்கூடிய வேற ஒருத்தனுக்கு நீ தடங்கல இருக்கக்கூடாது, நீ இடரல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ தீர்மானம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் வார்த்தை கீழ்ப்படுவீங்க? 2025 மொத்தம் பார்க்காத. தப்புன்ற விஷயத்துல உனக்கு கண்டிக்கவும் தெரியணும், கண்டிக்கிற அதே இடத்துல உன்னால உன் சகோதரனை மன்னிக்கவும் உனக்கு தெரியணும். நம்ம ரெண்டு விஷயத்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணிடுறோம். ஒன்னு, அறிவியல் உனக்கு தப்பு பண்றே அப்படின்ட்டு திட்டா, அடுத்த முறை அவனை திட்டிட்டுன்ற அந்த ஒரு மென்டாலிட்டி மனசுக்குள்ள இருக்கு. அடுத்த முறை அவங்கள பார்த்தா சகஜமா பேச முடியுதா? ஒன்னு என்ன பண்றோம்? திட்டிடுறோம், மன்னிக்க முடியல, நேசிக்க முடியல. இது முதல் கேட்டகரி ஆஃப் பீப்புள், ஒரு ரகமான மனிதர்கள். ரெண்டாவது ரகம் மனிதர்கள் என்ன தெரியுமா? நமக்கு எதுக்கு வம்பு, என்னைக்காவது இவன் உதவி நமக்கு தேவைப்படும், அதனால தப்புன்னு சொல்லவே மாட்டானே. எல்லார்கிட்டையும் அன்பாவே இருக்கிறது, எல்லார்கிட்டையும் பாசமாவே இருக்கிறது, எல்லார்கிட்டையும் அப்படியே எல்லார்கிட்டையுமே சிரிச்சே பேசிடுறது, எல்லார்கிட்டையும் அன்பாவே. அது தேவனுடைய அன்பு அல்ல. அது தேவனுடைய அன்பு. ஒண்ணு அந்த எல்லையில் இருக்கிறோம், திட்டிடுறோம், நேசிக்க முடியல. இல்லாட்டி இந்த பக்கம் ஒரு எல்லையில் இருக்கிறோம், அன்புன்ற பேர்ல உன் சகோதரன் தவறு செய்யும்போது சுட்டி காட்டுறது இல்ல. ரெண்டுத்தையும் முயற்சி செய். உன் சகோதரன் தவறு செய்யும் பொழுது நீ சுட்டி காட்டுவது அவனை நியாயம் தீர்க்கிற டோன்ல இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? இப்போ இந்த இங்கே நடக்கிற கூத்தே சொல்லுவோமே. இப்போ செல்வி சிஸ்டர்கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பாடு பரிமாறும் போது அன்னைக்கு யாரோ ஒருத்தர் சபைக்கு முட்டை ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. சரிகிறவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு தெரியும் நினைக்கிறேன். முட்டை ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. செல்வி சிஸ்டர் நான் என்ன பண்ணிட்டாங்க, நிற்க வச்சு, சிஸ்டர் எல்லாருக்கும் ஒரு முட்டை, சத்தமாக சொல்லணும், எல்லாருக்கும் அதான் மேட்ரு, ஒரு முட்டை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க யோசிக்கிறீங்க? 3 பிள்ளைங்க. இப்போ செல்வி சிஸ்டர் என்ன பண்றாங்க தெரியுமா? தன் பிள்ளைகள் வரும்போது குழந்தை நிற்கிறாங்க, குழந்தை வழி விடுங்க, பெரிய வருங்க அப்படின்னா சபையில் நல்லா வேலை செய்கிறாங்களாமா. எக்ஸாம்பிள் தான், கோச்சிக்கூடாது, எக்ஸாம்பிள் தான். அப்படின்ற பேரில் கூப்பிட்டு கை உள்ள போகுது, முட்டை எடுக்குது, ஒன்று வச்ச மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அங்கே ஒரு சீமும் வேலை பண்ணியாச்சு. ஒன்று தான் வச்சாங்க, ஆனால் தட்டில் பார்த்தா 2 இருக்குது. எப்படி? நான் ஒன்று தான் வச்சேன் பாஸ்டர், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார் இல்ல? இங்கது அது சரி. சோத்தில் நம்ம மாட்டில் பூசணிக்காய் மறைப்பாங்க, முட்டெல்லாம் குட்டி தான், கையிலே மறைச்சிடுவாங்க. இப்போ நல்லா கவனி, பாயிண்ட் கவனி. இப்படி பார்த்துட்டேன், நான் நேராக வந்துட்டு ஊழியக்காரனா, அறிவு தான் உனக்கு, வாழ்க்கையில் முட்டை ஏற்றுனதில்லை நீ, ஏன் உன் புள்ள முட்டை சேர்ந்து ஒன்று முட்டை சாப்பிட்டு தான் உயிர் வாழ போதா? சபை மக்கள் கொடுப்பியா, பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா 2 எடுத்து கொடுக்குறேன் நீ? தருப்பா, உன்னெல்லாம் நம்பி ஒரு வேலையில் போட்டப்போ போ போ போ. வேற யாரு? விஜய் வேணாம், வேற யாரு? வேற யாருண்ணா? யாரு? சங்கர் போயிட்டு அவனும் சங்கர் வேணாம், ஏன்னா ஆள் இல்லை. ஆமாம், வேற யாருண்ணா? மார்க் வா, மார்க் பதர் வாங்க, இல்லை முட்டையை கொடு. இது சரியா? என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் இப்படி செய்தாலும் அது தவறு அல்ல. ஏன்னா இப்படியும் செய்ய வேண்டிய ஒரு சில சூழ்நிலையில் வரும். ஆனா முதல் தருணத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, சிஸ்டர் பிள்ளைங்க 2 முட்டை வச்சிங்க, பிள்ளைங்க தானே,
இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை சேர்த்து வைங்க. என்ன தப்பு? அப்படி நான் தப்பா சொல்லுவேன். உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் 2 வைக்காதீங்க, எல்லா பிள்ளைகளுக்கு மட்டும் 2 வைங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஒன்று கடிந்து கொள்ள முடியுது, நேசிக்க முடியல. இல்லாட்டி நான் செல்விஸ்டர் அவங்க சபைக்கு ரெகுலராக வராங்க, காணிகள்லாம் கொடுக்குறாங்க, சபையை விட்டு நின்ட்டாங்கன்னா ஒரு 4 ஆத்மா போச்சு இல்லை, எதுக்கு அவங்கள எதனான்னு சொல்லிட்டு முட்டை தானே போயிட்டு போகுது போ அப்படின்னு. அப்படியா? தவறு செய்யும் பொழுது கண்டிக்கவும் தெரியணும், அதே நேரத்தில் அவங்கள மன்னிக்கவும் தெரியணும். வரல சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுதான், இந்த பாவத்தில் தான் நீங்க எல்லாருமே விழுந்திருக்கிறீங்க. இன்னைக்கா உணர்ந்துருக்கிறோமா? வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரம் 13 வாசிச்சோமா? 14 இருந்து வாசிங்க. ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளது அல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளவன் என்று எண்ணிக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. பாத்தியா என்ன பாருங்க, சாப்பாட்டினால நீ தேவனை கனவீனப்படுத்துகிறாய். ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் மேல் அன்பாய் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரா இருந்தாலும் சபையில சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா? பயங்கரமா பசிக்குது, உள்ள போது ஒரு தட்டு வாங்கிடலான்னு தோணுது. பாஸ்டர் போய் பாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க பாஸ்டர், சுகர் வேற இருக்கு, எல்லாம் கிரௌடு பெருசா நீங்க கேட்கலாம்னு தோணுது. ஆனாலும் பரவாயில்ல, ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சுக்கிட்டு பவுல் சொல்றது போல நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் எல்லாம் இருக்கிறவர்களை போல காண்பித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஓரமா நிக்கணும். இன்னும் தேனிட விசுவாசி அப்படின்னா அந்த பசியோடு கூட சேர்ந்து எல்லாருக்கும் பரிமாறி மிச்சம் இருந்தா சாப்பிடுவேன், மிச்சம் இல்லைன்னா பட்டினியா சந்தோஷமா வீட்டுக்கு போவேன். நியாயம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு தரல, உனக்கு தரல, அவனுக்கு தரல, அவன் தட்டில் 2 பீஸ் வந்துச்சு, எனக்கு 1 பீஸ் வந்துச்சு இல்ல, கவர்ல தூக்கி போயிடுறாங்களா? கவனிங். யூ நோ ஹவ் யூ டிஃபை காட் வித் யுவர் ஃபுட். ஆண்டவர் எப்படி கனவீனப்படுத்துறீங்க தெரியுமா? மத்தேயு 6ல் இயேசு சொன்ன மாதிரி தான். அது பறவைகளை பாரு, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அதை பரமபிதா போஷிக்கிறாரு. உன்னை கண்டிப்பா இந்த விசுவாசம் உனக்கு இருக்குமானால் எல்லாம் என்ன பாருங்க, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா உங்களுடைய பிஹேவியர், உங்க ஆட்டிடியூட், உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஏய் செம்ம பிரியாணி மகந்து நீ எவ்வளோ கிடைக்குதோ என்ன பண்ணிருந்தோம், அப்புறம் சாப்பிட்டு அது சாப்பிடாத நீ சொல்ற பத்தியா, அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ? பரவாயில்ல, அதெல்லாம் நீ தூக்கி வெளியே போட்டுரும். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாம் தூக்கி வெளியே போடுவார். அதெல்லாம் நீ வெளியே போகட்டும். சபையாராக உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட போகிறோம். இனிமேல் நான் அப்படி பண்ண போகிறேன். அப்போ உண்மையாக இது மாற்றணும்னு தோணுதுப்பா எனக்கு. ஊழியக்காரங்க சாப்பாடு கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க, ஒரு பக்கெட் சாம்பார் உள்ள வருது. நீங்கள் நான் ஒரு பக்கெட் வச்சு குளிக்கவா போகிறோம்? ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் அவ்வளோத்தையுமா சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்? நான் எங்கள் அப்பா ஊழியக்காரன், எங்கள் அம்மா ஊழியக்காரங்க, 3 பேருக்கு எவ்வளோ சாப்பாடு? சமீபத்தில் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, டேய் இப்போ உள்ளெல்லாம் உட்கார்றது இல்லைடா, வெளியே தான் உட்காருவோம், எல்லாரும் ஒன்றா தான். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை கேட்கறதுக்கு. அது வேற ஐயா எடுத்து வச்சுக்கிறேன், ஐயா எடுத்து வச்சு 10 முட்டை உள்ள 10 முட்டையை தின்றேன் நான். 10 டப்பா ஃபுல்லா சிக்கன் ஐயா எடுத்து வச்சுக்கிறேன். ஐயா ஐயான்றாங்க, அந்த ஐயா பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சத்தியமா விமல் ஐயாவும் இல்லை, பால்மோன் ஐயாவும் இல்லை இந்த லிஸ்ட்ல இல்லை. அவங்க சொல்ற ஐயா பேரை முதல்ல கேளு, எந்த ஐயான்ட்டு. ஆமா, ஐயா எடுத்து வச்சுக்கிறேன், தூக்கி உள்ள வச்சிடுறது. நான் சொல்லட்டுமா? பெருமைக்காக சொல்ல, உண்மையா சொல்றேன். ஆண்டவர் என்ன நடத்துற விதங்கள், நான் போற ஊர் பட்டணங்கள் வேற மாதிரி. நான் சாப்பிடாத ஸ்டார் ஹோட்டல்ஸே கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக சொல்கிறேன், அந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடணுன்ற ஆசை எல்லாம் பெருசாக கிடையாது.
என்னைக்கு நீ ஒரு காரியத்தை வெறுக்கிறியோ அன்னைக்கு தான் அதை ஆண்டவனுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. நான் பெங்களூரில் படிச்சுட்டு இருந்த நாட்களில் அங்கே ஒரு சர்ச் போயிட்டு இருந்தேன். ஆந்தனி பாஸ்டர், அவங்க பையன் ராஜேஷ், நானும் அவனு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிடைக்கிற காசை சேர்த்து வச்சு எந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல்னு பார்த்து அங்கே போய் சாப்பிட்றது தான் எங்கள் வேலையை. இப்படி தான் எங்கள் காசை நிறைய நாங்கள் செலவு பண்ணோம். அவ்வளோ ஆசை. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் அந்த மெனு கார்டை பார்த்தா வாயிலே வராது பேர், இது நினைத்தில்லையடா எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படி இருந்தால் ஒரு காலத்தில். என்னைக்கு ரசிக்கப்பட்டனோ அப்படி அந்த ஆசையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஏன் தெரியுமா? இப்போ ஒரு சாப்பாடு கிடைச்சிருச்சு, கிடைக்கிற அளவு சாப்பிட்டு நல்லா, அடுத்த வேளை இது எப்போ கிடைக்குமோ என்னவோ யாருக்கு தெரியும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உன்னை கர்த்தர் போஷிப்பார் என்பதை நீ மறந்துட்ட. நான் இன்னைக்கு இந்த சாப்பாடுன்ற விஷயத்தை மொத்தமே வெறுத்தணும். என் முன்னாடி சொல்லுவேன், என்னப்பா சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு டீ, ஒரே ஒரு சமோசா, இதை மட்டும் சாப்பிட்டுட்டு காலங்காத்தால கார் எடுத்து சென்னை வரைக்கும் அங்கே போய் தான் சாப்பிட்டேன். காலங்காத்தால சென்னைக்கு போய் ஒரு டீ ஒரு சமோசா சாப்பிட்டுட்டு யாருன்னே தெரியாத புது மக்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அவங்க கூட உட்காந்து 5 மணி நேரம் நான் பேசி முடிக்கும் போது சாயந்தரம் 6 மணி ஆகுது. என் எனர்ஜி துளி அளவு குறையல தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நான் விசுவாசிக்கிற ஒரு இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப கூட எந்த ஹோட்டல் போனாலும் அப்படி வயிறு முட்டை தின்றணும்லாம் கிடையாது. எவ்வளோ டேஸ்டான இருக்கட்டுமே, ரொம்ப டேஸ்டாக இருந்ததுன்னா ஒரு பிடி எக்ஸ்ட்ரா. என் விசுவாசம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடு செம்மையாக இருக்குது, இந்த ஹோட்டல் ரொம்ப காஸ்ட்லி, நாளைக்கு வந்து சாப்பிட முடியுமான்னு தெரில, கிடைச்சதப்பவே ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்துட்டான், கிடைச்சப்போ என்ன பண்ணிடலாம், அவன் தள்ள பில்லை போட்டு நல்லா சாப்பிட்றலாம். இல்லை, நான் எப்படி தான் இயேசு விசுவாசிக்கிறேன். என் இயேசு நினைச்சாருன்னா, எனக்கு அது தேவைன்னு அவர் முடிவு பண்ணாருன்னா, ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் 7 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடை கூட இயேசுவால் எனக்கு தர முடியும். எனக்கு அதுதான் தேவைன்னா இயேசு கண்டிப்பாக தருவார். சாப்பாடுன்ற விஷயத்தில் நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்திடுறோம் ஆண்டவர். நான் பலமுறை கேட்டேன், நான் இன்னைக்கு செய்தி இது கொண்டு வந்தேன்றது நான் உண்மையை யோசிக்கவே இல்லை. நான் செய்தி கொண்டு வந்தேன், அதுதான் எங்கள் அப்பா பாஸ்டர் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு சபையில். நீ ஆண்டவர் பேசுறாரு, இந்த விஷயத்தில் ஆண்டவர் ரொம்ப மனஸ்தாபப்படுறாரு. சாப்பாடு ஒரு நாளைக்கு சரியா வேகலை, என்ன பண்ணலாம்? மறுபடியும் சாப்பிடாத ஆள் தான் பதில் சொல்றது. என்ன இது வேகவே இல்லை, இதே அவன் தீர்மா. உண்மையே சொல்கிறேன், அப்படி சாப்பாடு வேகாத சாப்பாடு சாப்பிட்டு ஒரு உடம்பு செட் ஆகாதுன்னா சாப்பிடாத, பிரச்சனை இல்லை. நீ இப்போ சாப்பிடாதது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த சாப்பாட்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிற பற்றியா, அதில் கர்த்தர் மனஸ்தாபப்படுறாருன்னு தெரியுதா இல்லையா? அது உனக்கு இங்கே உணர்த்தப்படலை அப்படின்னா எதன் அடிப்படையில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க ரோமர் 14ஆம் அதிகாரம். போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல. 15ஆம் வசனம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக. எத்தனை பேர் புரியுது? உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கூடாதுங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. இவைகளினாலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால். ஏங்க, சாப்பாடுன்ற விஷயத்தில் ஒரு ஊழியம் இருக்குதா? எத்தனை பேர் புரியுது இந்த வேத பகுதி? சாப்பாடுன்ற விஷயமே ஒரு பெரிய ஊழியமா? அப்படியா? புசிப்பு குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல. நான் சாப்பிடணும் இல்லை, ஆனா சாப்பிடுப்பா, எல்லாம் சாப்பிடுப்பா, நான் பார்த்துக்கிறேன், எதோ பண்ணிக்கலாம். இப்படி நீ ஊழியம் செய்வாயானால் உன்னை தேவனும் அங்கீகரிக்கிறார், உன்னை மனுஷனும் அங்கீகரிப்பானா? எத்தனை பேர் இல்லை சொல்வீங்க? அல்லேலூயா. அப்படியே ஃபுல்லாக படிக்கலாம் நினைச்சேன், நேரம் இல்லை, போகலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17 இருந்து பாருங்க. திருவிருந்தை குறித்து பவுல் என்ன சொல்றாரு பாருங்க.
உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு எதுவாயிராமல் தீமைக்கு எதுவாயிருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வரும்பொழுது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று என்ன இருக்கு? சபை கூடி வருதல் என்ன இருக்கு? என்ன இருக்கு? இயேசு சொல்றாரு மத்தேயு 6:5 அதிகாரத்தில், உனக்கும் சகோதரனிடத்தில் உனக்கு இல்லை, உன் நிமித்தமாய் உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குமானால். அந்த வசனம் நல்ல கவனி. நீனும் நினைச்சுக்கிற நான் எல்லாத்தையும் அன்பா இருந்துட்டேன், நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், நான் கரெக்டா இருந்துட்டேன் நீ நினைக்கிற. ஆனா வசனம் சொல்லுது நீ கரெக்டா கரெக்ட், ஆனா உன் நிமித்தமாய் உன் சகோதரனுக்கு குறை இருக்குமானால் என்ன பண்ணாத? காணிக்க போடாத, வெய். போயிட்டு முதல்ல என்ன பண்ணு? அப்புறம் வைட்டு வா. ஆண்டவரே நான் மன்னிச்சிட்டேன் ஆண்டவரே. நீ மன்னிச்சிட்டடா, ஆனா உன்னை நினைக்கும் போது வேற ஒருத்தன் இரிட்டேட் ஆகிட்டு இருக்கிறான்ல, அவனால வந்து உன்கிட்ட பேச முடியல, நீ போய் பேசு. என்ன நிதிஷ்? என்னது? நீ போய் பேசு. பரிசேய புத்தி என்ன தெரியுமா? பரிசேய புத்தி, பரிசேயர்கள் சுயநீதி என்ன தெரியுமா? எனக்கு அவனுக்கு பிரச்சனை இல்லையே, அவன் தான் பாஸ்டர் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறான், நான் என்ன பண்ணிட்டேன்? நான் மன்னிச்சிட்டேன், நான் பேசுவேன், அவன் தான் பாஸ்டர் பேச மாட்டேங்கிறான். நானு உன் நிமித்தமாய், அந்த வசனம் நல்லா கவனி, மத்தேயு 5 அதிகாரத்தில், உன் நிமித்தமாய் உன் சகோதரனுக்கு குறை இருக்குமானால் அப்படியே உன் காணிக்கை வை. என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்றார். போய் ஒப்புரவாயிட்டு வா முதல்ல, அப்புறம் வந்து காணிக்கை போடு. திருவிருந்த குறிச்சி பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. திருவிருந்தம் என்னது? சாப்பாடு. சபையில எல்லாம் ஒன்னா வந்து சாப்பிடுறோம்ல, ஒன்னா வரும்பொழுது பிரிவினை இருக்கு. அப்புறம் 19வது வசனம், உங்களில் உத்தமர் இன்னார் என்றும் வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியது. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்பொழுது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் அப்படின்னா சாப்பாடு போட்டாலும் முதல்ல போய் சாப்பிட்டுறணும். நம்ம பங்கு முதல்ல வாங்கிடணும், நம்ம முதல்ல சாப்பிட்டுறணும். அதுக்கப்புறம் எவன் தின்னா தின்னலனா நமக்கு என்ன? இது ஒரு பெரிய ஊழியம். யாருக்காவது புரியுதா? இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, தெரியுதா? அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. இப்படி செய்கிறது கவனிங்க. நான் இங்கே உங்ககிட்ட நானும் பாஸ்டரும் பிரெட்டும் கிரேப் ஜூஸும் தரோம்ல, அது மட்டும் திருவிருந்து அல்ல. ஐக்கியமாகிய சபையில் நீங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தண்ணியை பகிர்ந்து கொண்டு குடிக்கிறீங்க பத்தியா, அதுவும் திருவிருந்து தான். ஐக்கியமான சபையில் சபை முடிஞ்சிருச்சு, சபை முடிச்சுட்டு நான் அப்புறமா சாப்பிட போறோன்றப்ப இங்கே முடிஞ்சிருச்சின்னு சொல்றது ஒன்றுமே கிடையாது. சபை ஐக்கியமாகி போய் ஆகாரத்தை எல்லாரும் வாங்கி ஒன்றா சாப்பிட்றோம் பத்தியா, அதுவும் திருவிருந்து தான். சபையில் எந்த ஆகாரமாக இருந்தாலும் சரி அதை சரிசமமாய் பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவது திருவிருந்தாக கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்பொழுது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தர் ராபோஜனம் அல்லவே? புசிக்கிறதற்கு குடிக்கிறதற்கு உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். இருக்கிறது பெருசா காட்டுகிறல்ல, இனி இல்லாதவனையே அசிங்கப்படுத்துற. நல்ல ஆகாரம் சாப்பிட கிடைக்குதா? நல்ல பலன் இருக்கா? நல்ல கவனி. வாலிப பிள்ளைகள் ஒரு பய சோத்துல கை வைக்காத. போய் முதல்ல வாலிப பசங்க ஒருத்தர் சாப்பாடுல கை வைக்காத. இனி நான் சொல்ற கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசுறேன். விமல் பாஸ்டர் வந்து பேசிட்டு போனார், நீ சொன்ன உன் மேல சாபம் தங்கி இருக்கும். நான் உன்னை சபிக்க வரல, நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறேன். நான் ஏன் சாபம்னு சொல்றேன்? கர்த்தர் சொன்னார்னு சொல்லி ஆவியில ஏவப்பட்டு ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஆண்டவர் தூக்கி தூர வச்சுட்டு விமல் பாஸ்டர் சொல்றான்னு சொல்ற பத்தியா, நீ கர்த்தரை கனவீனப்படுத்துகிறாய். அதனால சாபம் தானா உன் மேல வரும். நான் சொல்லலை, கர்த்தரை சொல்ல சொன்னார். நான் என்னைக்குமே இந்த மாதிரி பேசினது இல்லை. ஞாபகம் இருக்கா பார்ப்பதர்? நான் என்னைக்குமே இந்த மாதிரி பேசினது இல்லை. கர்த்தர் சொல்ல சொன்னாரு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கர்த்தரை சொல்லாத காரியத்தை, என் மனசுல உணர்த்தாத ஒரு காரியத்தை நானா பேசினேன்னா கொடிதான் ஆக்கின தீர்ப்பு எனக்கு உண்டு. வாலிப பசங்க ஒரு பையில கை வைக்காத, குழந்தைகளுக்கு இடம் கொடு, நின்று வேடிக்கை பார்க்காத, அரட்டடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காத. இங்கே ஆகாரம் பரிமாறப்படுவது என்பது ஒரு ஊழியம்.
அதை நீ சரியா செஞ்சினா உன்னை தேவனும் அங்கீகரிப்பார், உன்னை மனிதர்களும் அங்கீகரிப்பார்கள். நான் சொல்ல வசனம் சொல்லுது. ஆமென். புசிக்கிறது சாப்பிட்றது வீடு இல்லை, குடிக்கிறது வீடு இல்லை, தேவனுடைய சபையை அசட்டை பண்ற. 33ஆம் வசனம். என்ன பண்ணுங்க? நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்கொருவர், ஒருவருக்காக ஒருவர், எல்லாம் ஒண்ணுதான், ஒருவருக்கொருவர், ஒருவருக்காக ஒருவர், எல்லாரும் என்ன பண்ணுங்க? நம்ம பண்றோமா அப்படி? நம்ம என்ன தான் பண்ணுவோம்? டேக்ஸாவோட வச்சு இயேசு நாமத்தில் டேக்ஸாவோட ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நாங்களாம் தனித்தனியாக பகிர்ந்து போட்டு சாப்பிட போறோம். எனக்கு ஆண்டவர் புரிய வச்சார். ஆகாரம் பரிமாறப்படும் பொழுது ஒன்றும் தப்பு இல்லை, கட்ட கட்ட கடன் சர்வ் பண்ணு, எல்லாரும் சாப்பாடு வாங்கு, உட்காந்து வெயிட் பண்ணு. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இந்த ஆகாரத்துக்காக சோத்திரம் 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 எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட ஆரம்பி. ஒரு 10 நிமிஷம் ஆகுமா பிரதர்? மார்பதர் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு மொத்தம் பரிமாறி முடிக்கிறது எவ்வளோ நேரம்? 15 மினிட்ஸ் வச்சுக்கோமா, ஒரு 1/4 மணி நேரம் வச்சுக்கோமா, 1/4 மணி நேரம். அந்த 1/4 மணி நேரம் சீக்கிரமாக சாப்பாடு சாப்பிட்டு அப்படி என்னத்த வாழ்க்கையில் கண்ட அந்த 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நாங்கள் டிபிஎம் சபைக்கு சின்ன வயசில் அப்போ எப்படி பாருங்க, டிபிஎம் சபையில் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு 100 பேர் இருப்பீங்களா? டிபிஎம் சபையில் நான் குட்டி பிள்ளையா இருக்கும்போது 1000 பேர் வருவாங்க. பாஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் ஃப்ரண்ட்டில் சேரை போட்டு அவர் ஸ்டூல் போட்டு உட்காந்துருப்பார். சபையோடு மக்கள் ஃபுல்லாக வரிசையில் உட்காந்துருப்பாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுவாங்க, 1000 பேருக்கு பரிமாறுவாங்க. பரிமாறிட்ட பிறகு அவர் பாஸ்டர் வந்துட்டு மைக்கில்லாம் இல்லை, அவராக ஜெபம் பண்ணுவார். அதுக்கப்புறமா தான் எல்லாம் சாப்பிட ஆரம்பிப்போம். ஏன் அவருக்கு அப்போ குழந்தைகள்லேருந்து யாரும் சாப்பாட்டை கை வைக்க மாட்டாங்க. சபையில் ஆகாரம் பரிமாறப்படுவதும் அந்த ஆகாரம் பரிமாறப்பட்ட பின்பு ஒருவருக்காய் ஒருவர் காத்திருந்து எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒன்றாய் சேர்ந்து புசிப்பது கர்த்தர் ஊழியமாக பார்க்கிறார். எத்தனை பேர் அல்லே சொல்வீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மாம்சத்தின் பெருமை, கண்களின் இச்சை மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. என்னது ஜீவனத்தின் பெருமை? என்னது? ஜீவன் என்னது? உயிரா? அப்படி போறியா? அப்படி வரீங்களா? வாழ்க்கை வாழ்ற விதம் ஜீவன். ஜீவனத்தின் பெருமை என்னது? சிம்பிளா சொல்றேன், நீ வாழ்க்கையில் எதெல்லாம் சாதிச்சியோ அதை குறிச்சு ஒரு லைட்டா ஒரு பெருமை வருது பத்தியா? இந்த 3 பாவத்துல தான் உலகமே அடங்கி இருக்கு மொத்தமாவே. எத்தனை விதமான பாவனா இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பேச டைம் இல்லை, டைம் ஏற்று ரொம்ப போயிடுச்சு. பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். கவனிங்க, ஜீவனத்தின் பெருமை. ஒருத்த கொஞ்சம் வெள்ளையா இருந்தாலும் அது ஒரு பெருமை, நல்ல பேடு வச்சா அதுல ஒரு பெருமை. ஜான்சன் கரெக்டாக சொல்லுங்க, மியூசிஷியன்ஸ்க்கு பெருமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஜீவனத்தின் பெருமை. நல்ல ட்ரெஸ் போட்டா ஆண்டி அப்படியே ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ராவா சபையில சுத்தி வர்றது இல்ல? ஒரு சில பேர் சபையில் வேலை செய்வான், பாஸ்டர் வெரி குட்னு சொல்றதுல வேலை செய்வான். நீங்க வெரி குட்னு சொன்னாலே உங்க மேல சாபம் தங்கும். நீங்க வெரி குட்னு சொன்னாலே இவங்க பெருமையில் விழுறது நீங்க காரணமாவீங்க. உங்ககிட்ட வெரி குட் வாங்குறது எவனையும் வேலை செய்யல. வேலை செய்யற எவனா இருந்தாலும் கத்திரிக்காய் செய்யாதான் ஓடி போயிட்டு செய்யவே தேவையில்லை. வந்து சும்மா கொண்டு போ, செய்யவே தேவையில்லை. நான் செய்யறதை கத்தர் பார்க்கிறாருன்னு செய்யறேன். நீ எடுக்கக்கூடிய எந்த ஒரு அச்சீவ்மெண்டா இருந்தாலும் அதை குறித்து மேன்மை பாராட்டாத கத்தர் இருக்கிறார். நீ வேலை செய்யறத பத்தி, உன் பணத்தை பத்தி, நீ கெட்ட வீடை பத்தி, நீ வச்சிருக்க காரை பத்தி, நீ வச்சிருக்கிற பைக்கை பத்தி, உன் மனைவியை பத்தி, இது எல்லாத்தை விட பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல பயங்கர பெருமை. எத்தனை பேரால இந்த விஷயத்துல தைரியமா கன்ஃபஸ் பண்ண முடியும்? என் பிள்ளைகள் மேல கொஞ்சம் பெருமை இருக்குது பாஸ்டர். யாரும் சொல்ல மாட்டீங்களா? நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் வீட்டாண்ட பிராமண ஒருத்தர் இருந்தார். அந்த ஆள் பேர் என்ன? அந்த பையன் என்னோட பச்சானே கிருஷ்ணா.
நேவியில் ஏர்ஃபோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிட்டானே, அந்த ஆள் பேர் வந்துட்டேன். பிராமின், தத்தெடுத்து வளர்த்த பையன் ராமகிருஷ்ணன். ஐயோ, தத்தெடுத்து அந்த ஆள் வளர்த்தாரு. ஏன் கூட அந்த பையன் படித்தான். அது எவ்வளோ பெரிய பொறிக்கின்றது நல்லாவே தெரியும் எனக்கு. இந்த ஆளுக்கு தெரியாது போலுங்க. அவங்க பையனை பற்றி பேச ஆரம்பிச்சானா, ஐயோ உண்மையாக சொல்கிறேங்க, காதல் ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்கும். அப்படி பெருமை பேச, ஐயோ என்னால் கேட்கவே முடியாது. கடைசி என்னாச்சு தெரியுமா? அவர் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அப்பாவை டோட்டலாக மறந்துட்டார். தனியாக பேச செட்டில் இருந்தாலும் அனாதையாராப்புல. எதை குறித்து வாழ்க்கையில் பெருமை இருக்கு? ஆகாரன்ற விசேஷம். ஆகாரத்தை பத்தி ஒரு இச்சை ஆசை இருக்குன்னு சொன்ன பத்தியா? இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. ஏவாளுக்கு அந்த பழம் பார்க்க எப்படி இருந்ததா? அழகும் புசிப்பதற்கு இனிமையுமாக இச்சிக்கத்தக்க விருட்சமா இருந்தது. அந்த பழம் ஒருவேளை அழகா இல்லைன்னா, சாப்பாடை பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஸ்மெல் இல்லை, டேஸ்ட்ல இல்லை, அந்த சாப்பாடு செஞ்சிருக்கிறத பார்த்தாலே அப்படியே சாப்பிடணும்னு ஆசை வந்துடும் இல்ல? சிக்கன் குழம்பு அப்படியே எண்ணெய் ஊற்றி தக தக தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாயில் வச்சா விளங்காது, ஸ்மெல்லு வந்திருக்காது. ஆனால் பார்த்த உடனே எச்ச ஊருமா, துப்பிடு துப்பிட்டு போயிட மீதியா. இச்சையில் விழுகாது, இச்சையில் விழுகாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இந்த நல்ல கவனிங்க. நீங்கள் எத்தனை நாளாக வந்துட்டு ஏதோ பாவம்னு என்னென்னவோ யோசிச்சுட்டு வரீங்க. இதுதான் எல்லா பாவத்திற்கும் ஆணி வேறு. இதுதான், இதுல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஏன் ஒருவேளை சாப்பிடாம இரு, உடம்பு கொஞ்சம் வருத்திக்கோ, தேவைப்படுற அளவுக்கு சாப்பிட்டு அமைதியாயிரு. ஏன் எப்பவுமே நல்ல கவனிங்களேன். எத்தனை பேர் ராத்திரி சாப்பாடு சாப்பிட்றீங்க? டின்னர் ராத்திரி சாப்பிட்டு வேலைக்கு போறீங்களா? ஓ, தூங்க போறது ஒரு வேலையா? யாராவது ஒருத்தர் கரெக்டா பதில் சொல்லு. தூங்க போறது எதுக்கு சாப்பிட்ற சொல்லு. நைட்ல ஓ தூக்கத்தில் நடன வியாதிக்குதா? தூக்கத்துல இருந்து நடப்பேன் பாஸ்டர். அப்ப சாப்பாடு தான் ஸ்ட்ரென்த் நடக்க முடியும். நிறைய நைட்டு சாப்பிடலன்னா சரியா தூங்காத. பகல் ஃபுல்லாக வேலைக்கு போற. நான் உன்ன சொல்ல, உனக்காக எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். பகல்லாம் வேலை செய்யற, பைபிள் படிக்கவே டைம் இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணவே டைம் இல்லை பாஸ்டர், அப்படியே ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தாகம் பொத்துக்கிட்டு வருது, அப்படியே பொங்கிக்கிட்டு பாஸ்டர் டைலாக் அடிக்கிறது. அவ்வளோ உண்மையாகவே இருக்குதுன்னா சாப்பிடாத. உட்காந்து பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, மெதுவாக தூங்கு. தூங்க போகிறது எதுக்கு சாப்பாடு? நைட் டைம் சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக மாறி அந்த எனர்ஜி செலவு பண்ணுறது நம்ம தூங்கிடுவோம். அதுதான் மொத்த கொழுப்பாக மாறுறது ஃபுல்லாகவே. அதாவது அந்த அழகு பார்க்கறதுக்கே சாப்பிடணுன்ற ஆசை வருது பத்தியா, அந்த சைடே போகாத. எப்பேற்பட்ட ஆகாரமாக இருந்தாலும் கர்த்தருனை போஷிப்பார். ஆண்டவரில் கூட அந்த காரியம் ஒன்றுமே கிடையாது. உனக்கு என்ன தேவைன்னு அவர் தெரியும். உனக்கு என்ன தேவையோ அது எப்படி வரலாம் தெரியாது, கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். சாப்பாடுன்ற விஷயத்தில் கண்டிப்பாக உனக்கு கர்த்தர் போஷிப்பார். அந்த விசுவாச ரூபத்தை மாற்றாத. ஜீவனத்தின் பெருமை, படிப்பை பற்றி பெருமை, நிறைய படிச்சிருக்கோன்னு பெருமை இல்லை, பெருசாக அப்படியே பெரிய வேலை செய்கிறோன்னு பெருமை, ஒரு பதவியில் இருந்தால் அது ஒரு பெருமை, கொஞ்சம் பார்க்க ஆள் ட்ரிம்மாக இருந்தால் அது ஒரு பெருமை, பசங்களுக்கு கொஞ்சம் பைசிப்ஸ் அப்படி நல்லா இருந்தால் டைட்டாக டிஷர்ட் போட்டு அதில் ஒரு பெருமை இல்லை, செயின் போட்டால் அப்படி தூக்கி வெளியே போடுறது, இல்லாட்டி ஒரு பட்டனை கழட்டி விட்டு போகிறது. ஏன் மொத்தமாக கழட்டிடு? கெட்டிக்கு போகிற மனைவி மேலே ஒரு பெருமை. ஒருத்தன் இப்படி தான், மெலிசாகிற பொண்ணா வேணும், வெள்ளையாகிற பொண்ணா தான் வேணும். கல்யாணம் பண்ணான். கல்யாணம் பண்ணிட்டு ஏன்டா கல்யாணம் பண்ணணும் அழுவோன்னு அழுகுறான். எனக்கே அவர் யாருன்னு தெரியாது, உதாரணமாக சொல்கிறேன். நடக்குது, உலகத்தில் நடக்குது. அம்மாவே இல்லையா? நல்ல கவனி. பெருமை என்பது பிசாசு கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. எல்லா பாவத்தினுடைய முதல் பாவம் பெருமை என்ற பாவம். ஒருபோதில் விழுந்து போயிடாத. வாசிக்க நேரம் இல்லை. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் அந்த நேபுகாத்நேசர் ராஜா என்ன சொன்னா, அப்படி மொட்டையா சொல்லி முடிக்க முடியாது. நான் கேட்டேன் பாபிலோன் அல்லவன், முழுசா சொல்லு. என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று, என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்திற்கென்று இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அந்த வார்த்தை சொல்லி முடியல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஒன்றும் சொல்லலை.
6வது அறிவை மட்டும் உருவி விட்டார் மண்டையிலிருந்து. மகனே ஓவரா பேசுற நீ, போடா மாடு மாதிரி புல்லு மேய்ப்போ, வெயிலும் மழையின் அந்த பனியும் உங்களை பெய்யும், நகங்கள் எல்லாம் மிருகம் போல முளைச்சிருக்கும், மெய்டா. ராஜாவா இருந்தவன் தொங்கும் தோட்டம், எந்த பிசிக்ஸும் சயின்ஸும் எந்த டெக்னாலஜியும் கிடையாது. அப்படி கேட்டா தொங்கும் தோட்டம், ஹேங்கிங் கார்டன் பாபிலோன் இன்னைக்கு இருக்குது. ஏன் தெரியுமா பெருமை? பாபிலோன் என்ன பேர் பாபிலோன் தேசத்துடைய 2 சைடுகளிலும் யூப்ரட்டஸ் டைக்ரஸ் 2 நதிகள் போகும். 2 நதிகள் போகும். இந்த நதிகளுடைய ஓரங்களில் வாட்ச் டவர், ஜாமக்காரன் மேல நிக்க வச்சிருப்பாங்க. எதிர்நாட்டு படைகள் எடுத்து வந்தாலும் கூட இந்த தண்ணியை தாண்டி வேகமா ஓடி வர முடியாது, நீந்தி தான் வரணும். வாட்ச் டவர் ஜாமக்காரன் கரெக்டா பார்த்து மணி அடிச்சான் அப்படின்னா அந்த ஆத்தங்கரையை தாண்டி மேலே வர்றதுக்குள்ள ஊர் மக்களும் போர் சேவல் ரெடியா வந்து என்ட்ரன்ஸ் நிற்பாங்க, மேலே வரும்போது கொன்றுவாங்க. இந்த தைரியத்தில் சொன்னான் நேபுகாத்நேச்சர் ராஜா சொன்னா, என்னை அவனும் அசைக்க முடியாதுடா, இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவான்னு சொன்னான். இவன் அதிகாரத்தில் ஒருத்தர் வச்ச ஒரு மேலான அதிகாரி இருக்கார்ல, அவனை மறந்துட்டான். நல்லா கவனி, பெருமை என்ற பாவம் உனக்குள்ள கர்த்தரை மறக்க செய்யும். கவனிக்கிறீங்களா? பெருமை என்ற பாவம் யார எல்லாரும் சொல்லு, பெருமை என்ற பாவம் கர்த்தரை மறக்க செய்யும். எல்லா பாவத்துடைய முதல் பாவம் பெருமை என்ற பாவம் தான். ஏன் தெரியுமா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த ஜெபத்தை இயேசு எப்படி முடிக்க சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்களேன். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நல்லா கவனிக்கணும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கு யாருக்குரியது? கர்த்தருக்குரியது, என்றென்றைக்கும் ஆண்டவருக்குரியது. நேபுகாத்நேச்சர் ராஜா சொன்னான், என் மகிமைக்கென்று என் மகா பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டின, என் வல்லமைக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் உள்ளதா அப்படின்னா மொத்தம் முடிச்சு விட்டார். பெருமை உள்ளவனை கர்த்தர், பெருமை உள்ளவனை கர்த்தர் தூரத்தில் தருகிறார். அது அது அந்த பெருமைன்ற வாடை சிக்கன் கறியோட மீனை கருவாடோட பயங்கர ஸ்மெல்லா இருக்கும். தூரத்தில் தெரிஞ்சிடும் டக்குன்னு. கர்த்தர் வெறுக்கிற 3 காரியங்கள்: கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. நீ கண்ணால பார்க்கக்கூடிய காரியங்கள் தான் உன் மாம்ச இச்சையை மாறுது. மாம்ச இச்சைகளில் 3 விதமான காரியங்கள் இருக்கு. 1 ஆபாசம், 2வது ஆகாரத்தினுடைய இச்சை. புரியுதா? நான் 3வது சொல்ல மறந்துட்டேன், அலங்காரத்தின் இச்சை. இது 3மே இச்சை. desires of the flesh, சரீரத்தின் இச்சைகள். காம விகாரம் மாத்திரம் கிடையாது, செக்ஷுவல் சின் மாத்திரம் கிடையாது. ஆகாரத்தின் இச்சை, அலங்காரத்தின் இச்சை. ஒரு சில பேர் மேக்கப் எல்லாம் போடுறத பார்க்கணுமே, பா மேக்கப் போடுறதே பார்க்க முடியாதவன கொஞ்சம் பார்க்குற மாதிரி வைக்கிறதுக்காக மேக்கப் போடுறது. இவன் மேக்கப் போட்டனால எனக்கு பார்க்கவே முடியாமல் போகுது கட்சியில். ஓவர் மேக்கப். அழகு சாதன பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்கிறது அமெரிக்கா நாடு, ஆனால் அதிகமாக விற்பனை ஆகிறது இந்திய நாடு. தெரியுமா? அதிகமாக விற்பனை ஆகிறது இந்திய நாடு. எத்தனை ஆண்கள் வெள்ளை ஆகணுன்ற ஆசையில் ஃபேர் அண்ட் லவ்லி கிரீமை போட்டு பூசுன்னு பூசியிருப்ப சொல்லு. அதுக்குன்னு குளிக்காம பல்லு தேக்காம தலையை விரிச்சு போட்டு பாஸ்டர் இல்லை, நீட்டாக மெயின்டைன் பண்ணு, ப்ரஷ் பண்ணு, குளி, நல்லா தலை சீவு. உனக்கு எப்படி ஸ்டைல் பண்ணுன்னு தோணுதோ டீசெண்டாக நீட்டாக பண்ணு. ஒரு தவறும் கிடையாது, ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் உன்னை பார்க்குறவன் உன்னுடைய ஆபரணங்கள் அதிகமாக பார்க்க தோணுது, உன் ஆடை அதிகமாக பார்க்க தோணுது, இல்லை உன்னுடைய அலங்காரத்தை அதிகமாக பார்க்க தோணுது. இன்னைக்கு வாலிப பசங்க புருவத்தில் ஒரு வெட்டு, காதில் ஒரு குத்து, இல்லை மண்டையில் மயிர் இருக்குன்னா அதில் ஒரு வெட்டு, கோடு தனியாக, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, சைடில் 2 கோடு, முடி வெட்டும் போதையே. ஆமாம்,
வசனம் சொல்லுது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அறிந்து புறம்பான உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து புறம்பான அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் ஆவியை இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். சரியா? 3 காரியங்கள் கர்த்தர் வெறுக்கிறார். கண்களின் இச்சை, கண்ணால நீ பார்க்கிற காரியத்தால் உனக்குள்ள மாம்ச இச்சை வருது. மாம்ச இச்சையில 3 காரியங்கள் இருக்கிறது. 1 செக்ஷுவல் டிசையர், ஆபாசத்திற்கு எதுவான இச்சை. 2வது ஆகாரத்திற்கு எதுவான இச்சை. 3வது அலங்காரத்து. இந்த 3 மறக்காத. ஆபாசம், ஆகாரம், அலங்காரம். இது 3மே சரீர இச்சை. கடைசியா ஜீவனத்தின் பெருமை. நான் சாதிச்சேன், நான் நல்லா பண்ணிட்டேன், நான் கெட்டிட்டேன், நான் நட்டிட்டேன், நான் பிடிக்கிட்டேன், கமுத்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். உன் சாதனைகளை பற்றி ஒரு பெருமை வருது பற்றியா? ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? நம்ம இந்த காமத்துக்கு எதுவான பாவத்தை பற்றி நிறைய சபையில் பேசுகிறாங்க. இன்றைக்காவது ஆகாரத்துக்கு எதுவான பாவத்தை பற்றி பேசுகிறோமா? இன்றைக்காவது அலங்காரத்துக்கு எதுவான பாவத்தை பற்றி பேசுகிறோமா? இது 2மே காமத்துக்கு எதுவான பாவத்திற்கு சமமானது. 3வது மாம்ச சரீர ஜீவனத்தின் பெருமை, வாழ்க்கையை பற்றி ஒரு பெருமை. படிப்பு, பதவி, அந்தஸ்து, பணம், பெருமை, புகழ் இல்லை, அதை பற்றி என்னவோ அதனால என்னவோ பெருசாக உயர்ந்துட்டேன். அதில் மத வித்தியாசத்தில் பெருமை, சாதி வித்தியாசத்தில் பெருமை, இது எல்லாத்தையும் கர்த்தர் வெறுக்கிறார். இதை மொத்தமாக கடைசியாக ஒரே பாயிண்டாக நான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே எல்லா கட்டளைகளிலும் ராஜரிக பிரமாணமாக இருக்கிறது. உன்னை போல நீ எல்லாரும் நேசிட்ட அப்படின்னா இந்த பாவம் எதுவுமே உனக்குள்ள வராது. நியாய பிரமாண சட்டத்தின்படி அதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. உன்னால ஞாபகத்தில் வைக்க முடியாது, மனப்படம் பண்ணிலாம் வாழ முடியாது. ஆனால் அதை ஒன்று ஞாபகத்தில் வைக்கலாம். நீ உன்னை நேசிக்கிற மாதிரி எல்லாரையும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, உங்களால் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் தான் உங்களை சுத்திகரிக்கிறார், கர்த்தர் தான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் தான் உங்களை அந்த பரிசுத்தத்தில் உங்களை பூர்ணப்படுத்துகிறார். ஆமென். ஆமாம், அதை கெடுத்துக்கிற காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்தது 3 காரியங்கள். கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆமென். இதை உணர்ந்து ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆனாலும் இதெல்லாம் சம்டைம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கோபத்தில், வைராக்கியத்தில், வீம்பில் இல்லை, ஒரு ஒரு ஆதங்கத்தில் ஒரு நஷ்டம் ஏற்படும் பொழுது இதெல்லாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காட்டிடுறோம். இல்லை மண்டிங்க ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவர் தம்முடைய பரிசுத்தத்தை மறுபடியும் நம்ம மேலே பூரணமாய் தருவார். கண்களை மூடி நம்ம செபிக்க ஆரம்பிக்கல. கண்களை மூடும். கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம். தைரியமாக சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களால் பரிசுத்தமாக முடியாது, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க. எல்லா கண்களை மூடுவோம், முழங்கார படிடுவோம், முட்டி போடுங்க. நிற்கிறவன் இல்லைங்க, நிற்கிறவன் இல்லைங்க, முட்டி போடுறவங்க முட்டி போடுங்க. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களை ஒரு விஷயம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீர் ஏற்கனவே எங்களை பரிசுத்தத்தில் பூர்ணப்படுத்திருக்கிறீங்க, அதை நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தை நாங்கள் அநேக நேரம் நாங்கள் கெடுத்துக்கிறோம். ஆண்டவரே, இதை கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு கேளுங்க. கண்களை மூடுவோம், யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த 3 காரியங்கள் எங்களுக்குள்ள இராதபடிக்கு எங்களை ஒரு விஷயம் கர்த்தர் எங்களை இரக்கமாக இருங்க ஆண்டவரே, எங்கள் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். எங்கள் கண்களுக்கு முன்பாக தெரியக்கூடிய எங்கள் சகோதரர்களை நாங்கள் அநேக நேரம் வெறுத்திருக்கிறோம், சாடி இருக்கிறோம், முகம் காணிச்சிருக்கிறோம், முகத்தை காட்டியிருக்கிறோம், அநேகரை காயப்படுத்திருக்கிறோம். எங்கள் வார்த்தைகள் அநேகருடைய இருதயத்தை மாற்றுகிறதாய், காயம் கட்டுகிறதா இருக்கணும், காயப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது. கேளுங்க, செபிங்க, செபிங்க, வாயில திறந்து செபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த பரிசுத்தத்தில் கர்த்தர்களை பூர்ணப்படுத்துவீராகப்பா. இந்த பரிசுத்தத்தில் ஆண்டவர்களை பூர்ணப்படுத்துவீராக ஆண்டவரே. அநியாயம் செய்தேன், காடும் கோபம் கொண்டே
அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. வார்த்தையினால பிறர் வாழ்வை கெடுத்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே. கேளு ஒரு விசை, இந்த ஒரு விசை மன்னியுமே. கேளு, என்னை மன்னியும், என்னை மன்னியும் தெய்வமே. இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எவ்வளவு பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான எவ்வளவு காரியங்கள், ஆண்டவருடைய இருதயத்தை நோவு அடிக்கக்கூடிய தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்ட மனிதர்கள் எத்தனை பேர் நம்ம அவமானமா பார்த்திருப்போம், நினைச்சிருப்போம். எத்தனை பேர் நோக்கி அவமானமான வார்த்தைகள் சொல்லியிருப்போம். அதெல்லாம் ஆண்டவர் கொடூரமான பாவமாய் பார்க்கிறார். அதெல்லாம் கர்த்தர் ஒருபோது விரும்புறதில்லை. ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கள் ஒப்பு கொடுங்க. பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். சொல்லுங்க, என்னை மன்னியோ, என்னை ஒரு விசை மன்னியுமே. சொல்லுங்க, என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஒரு விசை. எத்தனை முறை நம்ம அவரை வாயின் வார்த்தையினால துன்பப்படுத்துற மாதிரி பேசியிருப்போம். எத்தனை முறை மறுதலை செஞ்சிருப்போம். எத்தனை முறை கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்திருப்போம். தீத்து 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. செயலால சிந்தையினால எத்தனை முறை ஆண்டவரை மறுதலிச்சிருப்போம். யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே எங்களை மன்னிங்கப்பா. இது ஒருபோதும் எங்க வாயின் வார்த்தை இல்லை, எங்க செயல், எங்க சிந்தனையில கூட உங்களை மறுதலிக்க கூடாது. ஆண்டவரே, உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின்வாங்கி போனேன். வல்லமை இழந்தேனையா, வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியோ தெய்வமே. ஆண்டவரோடு ஒப்புரவாங்க. கேளுங்க, என்ன மன்னிங்கப்பா. ஒரு விஷயங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஓ எங்களே இயேசுவே, தெய்வமே, மேலும் மனதிறங்குவீராக. தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, கடினமான வேளைகள்ல, துன்பத்தின் பாதைகளில் எத்தனை முறை ஆண்டவர் விட்டு தூர போயிட்டோம். சந்தேகம், கேள்வி, விசுவாசம் சரியா முழுமைப்படல,
சூழ்நிலையில் மாறுதலாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நடத்துவார் என்ற விசுவாசம் இல்லாம ஆண்டவர் எதிர்த்து சந்தேகப்பட்டோம், கேள்வி கேட்டோம். மன்னிங்கப்பா, உங்க எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாண்டவரே, சந்தேகத்தோடு உங்ககிட்ட வர மாட்டோங்களை மன்னிங்க. துன்ப வேளையிலே வானம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே வானம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூர போனேன், உம்மை நினையாது. எங்களால முடியும்னு சுய பலத்தை நம்பி போயிட்டாண்டவரே, என்னை மன்னியோ. எங்களுடைய திறமையினால் அல்ல, எங்க பலத்தினால் அல்ல, எங்க பராக்கிரமத்தினால் அல்ல ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா. என்னை மன்னியோ, ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, கர்த்தரோடு பேசுகிறார். வாழ்த்துக்களுக்காய் கரைகள் விட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அநேக காரியங்களை இன்னைக்கு ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்தில் பிரிச்சு பேசினார். ஆமென். நம்ம உணர்வடைவோம், மனம் திரும்புவோம். 2025 இதெல்லாம் தூக்கி தூரப்பட்டு ஒரு புதிய சிஷ்யாய் நம்ம மாறுவோம். கர்த்தருக்கு சாட்சியர்களாய் மாறுவோம். ஒரு அன்பின் குடும்பமாய் சபை மாறட்டும். கர்த்தரபியாய் கிறிஸ்தியமுடியாய் அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கத்திர ஆசீர்வதிக்க முடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாஸ்டர் மச்சாம் சிலபிலைமன் மச்சாம் பெருமையிலும் நாங்கள் அகப்பட்டு போகாதபடி கர்த்தாவே அப்பா எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திக்கிறோம் தகப்பனே. நாங்கள் தெரியாமல் செய்கிற பாவங்கள் கர்த்தாவே நீர் எங்களுக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே அப்பா. ஸ்துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இனிமேலும் கர்த்தாவே நாங்கள் இந்த விதமான பாவங்களில் ஈடுபடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் நீர் ஆண்டவரே, எங்களை வழுவாதபடி பாதுகாக்கிற தேவன் நீர் ஆண்டவர். எங்களை ஒவ்வொருகளையும் கர்த்தாவே அப்பா எங்களை ஆவி ஆத்மசாரி எடுத்து நம்முடைய கரங்களில் ஒப்பு தருகிறோம் கர்த்தாவே. இந்த லோகத்தில் ஒரு காரியங்களுக்கும் கர்த்தாவே அப்பா நாங்கள் விலமதிக்காதபடி கர்த்தாவே அவருடைய குப்பையாக எண்ணி கர்த்தாவே உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து கர்த்தாவே நாங்கள் பிரகாசமடைந்து ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் கண்கள் இருடாகாதபடி பாதுகாத்து கொள்ளும் கர்த்தாவே. ஒளியின் பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே அப்பா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம் தகப்பனே. எல்லா ஸ்துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுக்கு தின்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பசுத்தானின் ஐக்கியம் செய்கிற பிள்ளையோடும் சென்னை சபையோடும் சத்த சபையோடும் செய்தி கட்ட மக்களோடு உலகம் எல்லா பசுத்தவான்களோடும் கர்த்தர் நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.